ஆற்றல் மிக்க இளையோர்களே, போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, பாராட்டுதலுக்குரிய நண்பர்களே, மிக மூத்த முன்னோர்களே, என் சமகால தோழர்களே, இளைய தம்பிகளே, தங்கைகளே, இனிய இருபால் குழந்தைகளே, இதயம் தொட்ட தமிழ் சொந்தங்களே, இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்திருக்கின்ற பெரியோர்களே, அனைவரையும் கலைக்கும் அறிவுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற இந்த சிரிப்பு சிந்தனை பாட்டு பட்டிமன்றத்துக்கு வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். குடும்பத்தின் இனிமைக்கும் பெருமைக்கும் பெரிதும் காரணம் பொறுப்புள்ள ஆண்களா பொறுமையுள்ள பெண்களா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். இப்போ எங்கள் தாத்தாலாம் குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு பெரிய கிரிக்கெட் டீமே உருவாக்கியிருக்காரு. எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் 13 பிள்ளைகள், கிரிக்கெட் டீமுக்கு 11 பேர், சப்ஸ்டியூட் 2 பேர், கடைசி 2 அத்தையும் சப்ஸ்டியூட்டுன்னு வச்சுக்கிங்க. எனக்கு எத்தனையோ மாமா, எத்தனையோ அத்தை, எத்தனையோ சித்தப்பா, எத்தனையோ பெரியப்பா, இப்படி நிறையா சொந்தங்கள். ஒரு பிரயோஜனம் இல்லைன்னாலும் அவர் தான் எனக்கு சித்தப்பா. யோசிச்சு பாருங்க. அதாவது உறவுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது தமிழர்களுடைய வெறும் சொற்றொடர் கிடையாது. இது நம்முடைய வாழ்வியல். எங்க தாத்தா, நம்ம யாராவது ஒரு வயசானவரை பார்த்தா நம்ம தமிழர்கள் மட்டுமே தாத்தாம்போம். கொஞ்சம் வயசுக்காரனை பார்த்தோம்னா அண்ணேம்போம், இல்லாட்டா மாமாம்போம். அது மாதிரி வயசான பாட்டியை பார்த்தா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறது நம்ம வழக்கம். அது மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயசுன்னா அத்தைம்போம், கொஞ்சம் மூத்தவளை அக்காம்போம், கொஞ்சம் இளையவளை தங்கச்சியும்போம், கொஞ்சம் இளையவனை தம்பியும்போம். இது ஏன் ஃப்ரெண்டை மாப்பிள்ளைம்போம் சார், நம்ம ஃப்ரெண்டை மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இப்படி சொந்தங்களோடு வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் உறவுகளோடு வாழ்பவர்கள் தமிழர்கள். என் சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், 4 நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கான். 4 நாயை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டில் வாசலில் உட்காந்துருப்பான். அவன் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருப்பான். எனக்கு மச்சான் முறை. நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன மச்சான் 4-5 நாயை வளர்த்துக்கிட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்டேன். உன்ன மாதிரி சொந்தக்காரனை நம்பி என்னடா புண்ணியம், 4 நாயை நம்பினாலாவது பிரியமாக இருக்கும், பாசமாக இருக்கும், நன்றியாக இருக்கும், என்னை தொட்டு பாரு கடிச்சிடும்னா. நான் சொன்னேன், மச்சான் ஒருவேளை நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, 4 சொந்தக்காரன் சேர்ந்து தூக்கிட்டு போனா நல்லா இருக்குமா, இல்லை 4 நாய் இழுத்துட்டு போனா நல்லா இருக்குமான்னு. நாம மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேண்டும் மச்சான். இப்போ விரல்ல நகை வளர்ந்ததுன்னா நகத்தை வெட்டுவோம், தலையில முடி வளர்ந்ததுன்னா முடியை வெட்டுவோம். விரல்ல நகை வளர்ந்ததுன்னு யாரும் விரலை வெட்ட மாட்டாங்க, தலையில் முடி வளர்ந்ததுன்னா யாரும் தலையை வெட்ட மாட்டாங்க. உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வளர்ந்ததென்றால் பிரச்சனைகளைத்தான் வெட்டணும், உறவுகளை வெட்டி விடக்கூடாது. ஆக உறவுகள் தான் குடும்பங்கள், குடும்பங்கள் தான் உறவு. இந்த குடும்பத்தின் இனிமைக்கும் பெருமைக்கும் யார் காரணம்? ஆண்களா பெண்களா? ஆணும் பெண்ணும் சாந்தாதனையா குடும்பம். அதான் சொன்னா, தலைவன் இல்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, தலைவன் இல்லாத காவியமா, தலைவி இல்லாத காரியமா, கலை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா, காதல் இல்லாத வாலிபமா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு எந்த விதமான ஒரு இல்லை, ஒரே மகிழ்ச்சி. இந்த மாதிரி பையனா இருக்கும்போது ஒரே மகிழ்ச்சி. அப்பெல்லாம் எங்கள் காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, வேற எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. ஒரு சைக்கிள் ரிம் இருக்கும், அந்த ரிம்மை எடுத்து கையில் ஒரு சின்ன குச்சி வச்சுக்கிடுவேன். குச்சியை வச்சுட்டு உருட்டிட்டு இதில் வச்சு சர்ன்னு உருட்டிட்டு ஓடிக்குவேன், பின்னாலேயே ஓடுவேன். அப்போ எனக்கு டவுசர் இருக்கும், டவுசருக்கு பட்டன் இருக்காது. நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டவுசர் அவுந்துடும், ஒத்த கையில் டவுசரை பிடிச்சிட்டு ஓட்டுறது. இப்போ சோதனை எங்கேருந்து வரும்னாக்கா ஒத்த பக்கம் மூக்கிலேருந்து வரும், ஸ்வைன்னு வரும். வந்துட்டுனா என்ன செய்யறதுன்னு பாருங்க, இந்த கையை விட்டுட்டோம்னா தொழில் போயிடும், இந்த கையை விட்டுட்டா மானம் போயிடும். இப்போ என்ன செய்யறது, மூக்க அப்படின்னு உறிஞ்சிக்கிட்டு மறுபடியும் ஓட்டுறது. அது இந்த பக்கமாக ஓடி போய் இந்த பக்கமாக வெளியே வரும், அது இப்படி வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு ஓட்டுறது. சில சமயம் சோதனை 11 வந்துடும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது யாரும் பார்க்கலன்னா நாக்கை வச்சு தான். எங்கள் அம்மா பார்த்துட்டானா கிட்டத்தில் கூப்பிட்டு, ஏல சீந்து சீந்து அப்படிம்பா, அப்படிம்பா. இங்கேருந்து கையிலேருந்து இப்படி அடிச்சு விட்டானா சிவந்திபுரம் போயிடும். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. 13-14 வயசு ஆனா, இது சின்ன பையனா இருக்கும்போது ஜாலி.
ஆனால் ஒரு 14 வயசு ஆன பிறகு பையன் எப்படி இருக்கான் பாருங்க. ஒரு மீசை எட்டி பார்க்குது, ஒரு பரு எட்டி பார்க்குது, அதுக்கப்புறம் இந்த பையன் பக்கத்து விட்டு எட்டி பார்க்கான். அந்த வயசில் 5 இட்லியை முழுங்கிட்டு, 6 மாத்திரையை முழுங்கிட்டு, 7 ஏப்பம் போட்டு, 8 கொட்டாயி போட்டு, 9 கொரட்டை விட்டு தூங்கிட்டான்னா ஹி இஸ் வாக்கிங் டெட் பாடி, நடமாடும் பொணம். அந்த வயசில் அது ஒரு மாதிரி தான். பயல்வாய்க்கு என்ன வரத்து வாரான்வே. பிஓவை பாய், பாய் என்ன பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள் என்ன பொண்ணு, இந்த பொண்ணை கண்டது போதை உண்டாகுதே. மேடி மேட், மேடின கிற்கு, கிச்சி அடிகள், கிட்டுன கல கல கிறுக்கு பிடிச்சு நீ ஏனோ திண்டாடுரே. அந்த வயசு. நான்லாம் சின்ன பையன், நான்லாம் வாலிப பையனாக இருக்கும்போது ஏகப்பட்ட பேரை லவ் பண்ணியிருக்கேன். ஒரு பயவுலேயே என்னை லவ் பண்ணலை. என் கையில் காம்பஸ் இருக்கும். 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் கையில் காம்பஸ் இருக்கும். என் கையில் காம்பஸ் இருந்தால் கூட பக்கத்தில் உள்ள கல்பனாட்டை வளையல் வாங்கி தான் வட்டம் வரைவேன். ஏன்னா அன்றைக்கி நான் இளவட்டம். அந்த வயசு அப்படி. 20-25 வயசு ஆகிட்டுனா நம்ம வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போல்லாம் அது கல்யாணம் பொண்ணு பார்க்க ஆரம்பித்த உடனே மகிழ்ச்சி தானே. எனக்கெல்லாம் கல்யாணம் வரும்போது அந்த கல்யாண பத்திரிகையை பார்க்கும்போது எனக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். அந்த பத்திரிகை எடுத்து அந்த அக்காட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த பத்திரிகை, அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி. நிகழும் பார்த்திப ஆண்டு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் திருவளர் செல்வன் ஞான பன்னீர்செல்வனுக்கும் நான் தான், திருவளர் செல்வி கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொன்னையா. உடனே அவருக்கு பாருங்க காதிலிருந்து போக வருது. நடைபெறாத திருமணத்துக்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். ஒரே மகிழ்ச்சி. எவ்வளவு மகிழ்ச்சிங்க. கல்யாணம்ன உடனே ஒரு மகிழ்ச்சி. இப்போ கூட எனக்கு அந்த கல்யாணம் முடிஞ்ச ஞாபகம் வருது. அந்த கல்யாணத்தில் அந்த மாலை கிளையெல்லாம் போட்டுட்டு அந்த எங்கள் மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளை அழைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஒரு சின்ன சந்துங்க, தட்டுமுட்டு சந்து, அந்த சந்துக்குள்ளே என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கழுத்தில் மாலை, இந்த பக்கம் இந்த கொட்டு, பின்னால் எல்லாரும் இந்த கையில் பூச்செண்டு, அந்த பூச்செண்டு அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படி கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு அந்த பக்கத்தில் ஆட்கள்லாம் எங்கள் சொந்தக்காரங்களாம் முன்னால் வராங்க. பக்கத்தில் கூட்டி எனக்கு கொட்டு அடிங்கண்ணே, கல்யாண கொட்டு அடிங்கண்ணே. அப்படி அடிக்கும்போது அப்படி போகும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா. இந்த வெட்ட போகிற ஆட்டை கூப்பிட்டு போவாங்க தெரியுமா. நல்ல மகிழ்ச்சி. இந்த பக்கத்தில் உள்ள அக்கா மாதிரிலாம் பார்த்துட்டு மாப்பிள்ளை இதாக்கும் நல்லா அழகாக இருக்காரு. அப்போ அழகாக இருந்தேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு அப்படி பக்கத்துலேருந்து பார்க்க உண்மையில் எங்கள் மாமனார் வீட்டு வாசலில் எனக்கு உண்மையில் ஒரு மகிழ்ச்சி காத்திருந்தது. இந்த பால் பழம் கொடுத்தாங்கக்கா. இது வரைக்கும் வாழ்க்கையில் அதை மாதிரி டேஸ்ட்டாக பால் பழம் நான் சாப்பிட்டதே இல்லை. பால் பழங்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த பாலில் பழத்தை முக்கியம் வாயில் கொடுத்தாங்க. அது காரணம் அந்த பாலா இல்லை அந்த பழமா? ரெண்டும் கிடையாது. பாலில் பழத்தை முக்கியம் என் வாயில் கொடுத்தது என் குழந்தையா. என் மனைவி கழுத்தில் நான் தாலி கட்டுற அந்த காட்சி இப்போ கூட எனக்கு ஞாபகத்தில் வருது. அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருக வந்து நாணத்தோடு குனிந்து, அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருக வந்து நாணத்தோடு குனிந்து, கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கையிட்டை எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் என்ப நாள் தெரியும் போது, ஓ உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா தெரியுமா. உண்மையில் கல்யாணம் முடிஞ்சு 37 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, சைக்கிளுக்கு காத்தடிச்சா கூட 10 நாள் நிற்கிது. கல்யாணம் 3 நாளில் பஞ்சர் ஆயிடுது. நான் உண்மை விளையாட்டுக்கு சொல்லலை. நான் அந்த பட்டிமன்றத்தோட காரணமே அதான். இந்த சீரியல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, சீரியலில் ஒரு 2 வருஷம் ஒருத்தன் தான் புருஷனாக இருப்பான். திடீர்னு சொல்லி போடுவாங்க, இன்று முதல் இவருக்கு பதில் இவர் அப்படிம்பாங்க. ஜெயராஜுக்கு பதிலாக செல்வகதீஸ்வரன் நிற்பார். பாருங்க, யோசித்து பாருங்க. சீரியலில் தான் அப்படின்னா இப்போ சீரியஸாகவே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும். நான் யோசித்து பார்க்குறேன், இது என்ன வாழ்க்கை இது. ஒரு சினிமா நடிகை இன்னைக்கு ஓடி வந்து டைரக்டர் சார் டைரக்டர்கிட்ட சொல்கிறா, என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தேன்னு சார், ஏன் சார் வரல, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம், நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்துருக்கலாம்ல சார், ஏன் சார் வரல அப்படின்னா அவர் சொன்னார், சாரிம்மா நிறையா வேலை இருந்தது வர முடியலை, அடுத்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுதுன்னார். உடனே அவன் சொன்னா, போங்க சார் நீங்கள் எப்பவும் இப்படி தான், போன கல்யாணத்துக்கு இப்படி தான் சொன்னீங்கன்னா.
7 வருடத்தில் 7 கணவனை மாற்றுவது சினிமாக்காரிகளின் பண்பாடு. 7 ஜென்மத்துக்கும் ஒரே கணவனை தாய் என்பது நம் தமிழ் பண்பாடு. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விடலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா? ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா? இன்னைக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? காலைல 7:30 வீட்டில் 7:30 ஆரம்பிச்சிருது. பிள்ளைய போட்டு அடிக்காது சார். சனியன் 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 சனியனுக்கு பிறந்த சனியன் அடிக்கான். அவன் புருஷக்காரன் வந்து நிற்கான், ஏண்டி பிள்ளைய போட்டு அடிக்கங்க? பின்ன உமரை போட்டு அடிக்க முடியும்? ஏய் ஒழுங்கா பேசுவோம், கழுத்தில் தாட்டி கட்டின புருஷன். ஆமாம், எல்லாவனும் இடுப்பில் கட்டினா, ஒருத்தன் தான் கழுத்தில் கட்டினா அப்படிங்க. கணவனும் மனைவியும் சட்டம் பேசிக்கொண்டு இருந்தால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கை நடத்த முடியாது. அதானே உண்மை. அன்னைக்கு ஒரு வீட்டில் சண்டை போட்டு இருக்காங்க. இவன் பேயின்னா அவன் சாசுன்னா, இவன் தெண்டம்னா அவன் முண்டம்ட்டான். பெரிய சண்டையாகி போச்சு. இந்த பையன் பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தான் சின்ன பையன். நேராக போய் அம்மாட்ட ஓடி போனான். எம்மா பேயின்னா என்ன, சாசனா என்ன, தெண்டம்னா என்ன, முண்டம்னா என்னன்னா. அவ சொல்லிட்டா, பேயின்னா நான் தான், சாசனா உங்க அப்பேன், தெண்டம்னா விருந்தாளி, முண்டம்னா நாற்காலி, போடா சனியன்னுட்டான். இந்த பையன் இதான் உண்மைன்னு நினச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். ஒரு 2 நாள் ஆச்சு. ஒரு பெரியப்பா பெரியம்மா குடும்பத்தோடு வந்து வாசலில் வந்து நிற்காங்க. இவன் சொல்கிறான், வாங்க தெண்டங்களே முண்டங்களில் உட்காருங்க. அவன், ஏய் சுரேஷ் என்னடா சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா வெங்க உங்கள் அம்மா வெங்கங்க, பேய் குளிச்சுக்கிட்டு இருக்கு, சாசு கடைக்கு போயிருக்குங்க. இல்லறத்தில் பெண்ணை ஆண் ஜெயித்தால் அந்த வீட்டில் ஒரு மிருகம் ஜெயிக்கிறது. ஆணை பெண் ஜெயித்தால் அந்த வீட்டில் ஒரு பிடாரி ஜெயிக்கிறாள். ஒருவர் ஒருவரிடம் தோற்றால் அந்த இல்லம் ஜெயிக்கும். அந்த இல்லம் ஆனந்தம் விளையாடுகின்ற வீடு. மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராணி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற துணைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்படி மகிழ்ச்சியான இனிமையான பெருமையான இல்லறத்துக்கு காரணம் யார்? இந்த குடும்பத்துக்கு யார் காரணம்? யார் தடை? ஆண்களா பெண்களா? யார் காரணமாக இருக்கிறார்கள்? யார் தடையாக இருக்கிறார்கள்? யார் தடையாக இருக்கிறார்கள்? யார் காரணமாக இருக்கிறார்கள்? இதான் பட்டிமன்றம். வேற ஒன்றும் கிடையாது. 1 கிலோ பஞ்சு வெயிட் அதிகமா, 1 கிலோ இரும்பு வெயிட் அதிகமானு ஒரு வாத்தியார் பையன்கிட்ட கேட்டிருக்காரு. பையன் சொல்லிட்டான், 1 கிலோ இரும்பு தான் சார் வெயிட் அதிகம்னா. டேய் இதுவும் 1 கிலோ தாண்டா, அதுவும் 1 கிலோ தாண்டா அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் கீழே நின்றுங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் 1 கிலோ பஞ்சை தூக்கி தலையில் போட்டான். இவர் தலை தாங்கிக்கிட்டு 1 கிலோ இரும்பு தூக்கி போட்டான். மண்டை பழந்து போச்சு. இப்போ ஆண்களே பெண்களே 2 சமம் தான். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. எது அழுத்தமானது என்பது இவர்கள் பேசுகின்ற செய்தியிலிருந்து பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பாக கொள்ளப்படும் என்பதை சொல்லி நேர பட்டிமன்றத்துக்கு போயிடலாம். இப்போ இல்லறத்தின் பெருமைக்கும் இனிமைக்கும் பெரிதும் காரணம் பொறுப்புள்ள ஆண்களே என்று பேச டாக்டர் செல்வகதீஸ்வரன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். எல்லாமான இறையருளை மனதில் நினைத்து எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் அன்போடும் பண்போடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான விழாவிலே மிக அற்புதமான ஒரு இசைப்பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சின்னம் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலை வித்தகர் நடுவர் அவர்களுக்கும் எண்ணணியிலே உண்மையை உறக்க சொல்வதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமருக்கும் எதிரணியிலே தத்து பித்து கருத்துக்களை கத்தி கதறி கொத்தி குதறி எடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய 2 எத்தர்களுக்கும் 2 சித்தர்களுக்கும் அற்புதமான இசை சித்தர்களுக்கும் ஒலி அமைப்பாளர்களுக்கும் மிக அற்புதமாக வாழ்த்துரை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, ஆமா, அடிபொலி தலைப்பு, ஆமா, அட்டகாசமான தலைப்பு, சரி, அற்புதமான தலைப்பு, ஆணித்தரமான தலைப்பு, ஆப்பு வைக்கக்கூடிய தலைப்பு, ஆபத்தான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? இவ்வளவும் தெரியாம தான் முடிஞ்சு நீராகும். என்ன தலைப்பு சொல்லுங்க நடுவர்களே. இல்லறத்தின் இனிமைக்கும் பெருமைக்கு யார் யார் காரணம்? பெருமைக்கு யார் காரணம்? யார் காரணம்?
யார் காரணம்? அப்படி சொல்லுடா சிங்க குட்டி. நடுவரவர்களே அவன் சொல்லிட்டான் தீர்ப்ப. ஆம்பளை நடுவரவர்களே, உழைக்கும் வர்க்கம், உன்னதமான வர்க்கம், பொறுப்புள்ள வர்க்கம், வீரமுள்ள வர்க்கம், தியாகம் செய்யக்கூடிய வர்க்கம், குடும்பத்திற்காக மட்டுமல்ல நாட்டிற்காக வீட்டிற்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து இன்னைக்கு துரும்பாக இழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய மீச வச்ச ஆண் மக்கள் நடுவரவர்களே. அப்படிதானே தம்பி? உண்மைதானே தம்பி? ஆனா யார வேணாலும் நம்பலாம் தம்பி. அவனுக்கு 7 வயசுல எவ்வளவு பாதிப்பு இருக்கு பாத்தியா? இப்பமே பொம்பளைகளை நம்ப கூடாதுங்க. சீறி வரும் பாம்பை நம்பலாம், சிரித்து வரும் பெண்ணை மட்டுமே நம்பி விடாதே. எதையோ படைத்த ஆண்டவரை நோக்கி நான் படைக்கின்ற ஒரே கேள்வி, ஏன் பெண்ணை படைத்தாய்? ஏன் பெண்ணை படைத்தாய்? பெண்ணை மட்டும் நீ படைக்காது இருந்திருந்தால் தண்டவாளங்கள் தலைவார்த்திருக்காது, தூக்கு கயிறுகள் தூங்கி போயிருக்கும், இந்த நாட்டிலே இளம் கல்லறைகள் தோண்டி இருக்காது. யமன் விடும் தூது என்று சொன்னான் பெண்களை. பெண் என்பவள் மாய பிசாசு என்று சொன்னான். பெண்ணை என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன முறைச்சு பார்க்காதுங்க. நான் சொல்லதெல்லாம் எங்க ஊரு கன்னியாகுமரிக்கு தெக்க. இங்க உள்ளவங்க எல்லாம் தங்கம். இந்த பயம் இருக்கட்டும். ஆமா, இந்த பயம் இருக்கட்டும். பொய்யில தம்பி, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா இருக்க மாட்டா போல இருக்க. அதுக்குள்ள என் தங்கச்சி சொல்றா, ஊரை விட்டு போக முடியாதுல்ல அப்படிங்க. உண்மையில போய் ஆகணும்ல நடுவரவர்களே. ஆமா. ஆனாலும் எனக்கு அந்த பொம்பளையும் பொட்ட கோழியும் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்த பொட்ட கோழி என்ன செய்யுது தெரியுமா தம்பி? இந்த வீட்டுல இறைய தின்னுக்கிட்டு அந்த வீட்டுல கொண்டு முட்டையை போட்டுக்கிட்டு 2 வீட்டுக்கு இடையில சண்டை உண்டாக்கிக்கிட்டு அது ஒன்னும் தெரியாத மாதிரி ஆட்டிக்கிட்டு அப்படியே வேற மாத்துக்க. இதே மாதிரி ஊருக்குள்ள சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, சரோஜா வீட்டுல உள்ளதை கேட்டு ஜானகி வீட்டுல சொல்லுவாங்க, ஜானகி வீட்டுல உள்ளதை கேட்டு சரோஜா வீட்டுல சொல்லுவாங்க, பாரிஜாதம் வீட்டுல உள்ளதை கேட்டு பங்கஜத்துக்கிட்ட சொல்லுவாங்க, பங்கஜத்துக்கு கொண்டு எங்க கொண்டு மெர்லினாக்கா வீட்டுல சொல்லி போவாங்க. கடைசியில குடும்ப சண்டையை உருவாக்கி மொத்த குடும்பத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்தி விட்டுட்டு போயிருவாங்க இந்த பெண்கள். நாமள வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். நல்லா கேட்டுக்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். சரி. எங்க ஊர்ல ஒருத்தர் 3 பொண்ணு கட்டிக்கிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சுட்டு தெரிஞ்சான். நான் பார்த்தேன், பரவாயில்லையா 3 கல்யாணம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தெரியாமனா பரவாயில்ல போலுக்கு, பெண்கள் நல்லா, குடும்பம் நல்ல பெண்கள் நல்லா இருப்பாங்க போலுன்னு நானும் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பாத்துட்டு. ஒண்ணு தானே பண்ணீங்க? ஆமா, 1 பண்ண. 3 பண்ணல? இல்ல 1 பண்ண பிறகுதான் அந்த 3 கல்யாணம் பண்ணவனுக்கு வாழ்க்கையை விசாரிச்சு பார்க்கேன். முத பொண்டாட்டி கொண்டு இலைய போடுவாளாம், 2வது பொண்டாட்டி கொண்டு சுவாத்த போடுவாளாம், 3வது பொண்டாட்டி 2யும் சேர்த்து தூக்கி தூர போட்டுட்டு போயிருவாளாம். பாத்துக்கிடுங்க. இவன் ஒரு நாளும் சாப்பாடு இல்லாம பைத்தியம் பிடிச்சு திரிஞ்சிருக்கான். இதை நம்பி நான் ஒரு கல்யாணம் பண்ணி இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன் தம்பி. இனிமேல் வேண்டாம். இனிமையாவும் பொண்ணு கொடுக்கான். நானும் சந்தோஷமா மணவரையில போய் இருந்தேன், சம்பளம் போட்டு. நான் தான் மாப்பிள்ள, இப்ப கல்யாணம் பொண்ணு வரோம் நீட்டு சந்தோஷமா இருந்த நடுவரவர்களே. அந்த காலத்துல ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி மணப்பெண்கள் வந்து மணவரைக்கு வரமாட்டாங்களா, அவ்வளவு வெக்கம். வெக்கப்பட்டு நான் போக மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொல்லி ஒரு 10-15 தோழிமார் சேர்ந்து அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம கொண்டு வந்து இருத்தி அப்படியே தாலியை கட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப டான்ஸ் ஆடிட்டு வர, குத்தாட்டம் ஆடிட்டு வராளுவோ, இல்ல ஆடிட்டு வரான்னு வரவங்களே. இப்படி எனக்கு கல்யாணத்துக்கும் என் வீட்டுக்காரிகிட்ட சொல்லியிருக்காங்க, இங்க பார் முகூர்த்தத்துக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து கண்ணிருக்காங்க. கேட்டா இல்லையேவா, விடுங்கள் என்னை, துணிந்தவளுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமத்தனி குதிரை குட்டி மாதிரி ஜட்டா ஜட்டா ஜட்டான்னு துள்ளி வந்தா. நான் சம்பளம் போட்டு இருந்த மத்தியில சுருக்க போய் காலன்னா உங்களை அன்னைக்கு சுருங்கின வந்தாங்க. என்ன விரிய முடியல. அதுல அந்த போட்டோகிராஃபர் வந்து சொன்னாரு, நான் அந்த பொண்ணுகிட்ட நிக்கிறது கொஞ்சம் வெக்கப்பட்டு தள்ளி தள்ளி நின்னேன். போட்டோகிராஃபர், மாப்பிள க்ளோஸ், மாப்பிள க்ளோஸ், மாப்பிள க்ளோஸ். இல்ல நான் அன்னைக்கே நிறைய சிம்பிள் வரும். இப்ப என் கல்யாணத்தன்னைக்கு இந்த ரிசப்ஷன்ல மேல ஒரு ஃபேன் போட்டிருந்தாங்க. அது சுத்தி அது சொல்லிச்சு, அந்த ஃபேன் பேசிச்சு சார். எப்படி கிறுக்கன் 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 அடிச்சது பாருங்க. உண்மை பேசிச்சு. ஆமா, அந்த மேலக்காரன் கூட அழகாடி வந்துரும் இல்லையா, மாட்டிக்கிட்டான் 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 மாட்டே 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 மாட்டிக்கிட்டான் 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 அடிவா. மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம்.
பிபிக்காரன் அழகா ஊதுவான், பாத்திருக்கீங்களா? பீ வாக்குறான்டா மாப்பிள. பீ இந்த ஆள்ரா சிஞ்சா வச்சிருப்பான் இல்லையா, அவனும் அழகா அடிப்பான். உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம், உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். அன்னையோடு சங்கடம் ஆரம்பிக்கிறதுதான். என்ன நடுவர் அவர்களை இவங்கள்ட்ட பொறுமை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னக்கா பொறுமை இருக்குன்னு நீங்க பேசுங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, விடிய காலம் காலையில எழும்பின உடனே ஒரு குடும்பம் எப்படி ஆரம்பிக்கணும் நடுவர் அவர்களே? எப்படி ஆரம்பிக்கணும்? எவ்வளவு மங்களகரமா ஒரு தெய்வ பாடலை பாடி ஆமா ஒரு பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கணும். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் என் வீட்டுக்காரர் எப்படி ஆரம்பிப்பா தெரியுமா அண்ணாஜி? ஒண்ணு கட்டிட்டு என்ன சுகத்தை கண்டேன், வீட்டுல ஒரு கோல்கேட் உண்டா, ஒரு பிரஷ் உண்டா, ஒரு நல்ல மிளகு உண்டா, ஒரு கடுகு உண்டா, ஒரு உளுந்து உண்டா, ஒரு பருப்பு உண்டா, ஒரு அரிசி உண்டா, ஒரு கரண்ட் உண்டா, ஒரு கேபிள் உண்டா, ஒரு கல்யாண வீடு உண்டா, ஒரு கருவா வீடு உண்டா, ஒரு திருவிழா உண்டா, ஒரு அட்டியல் உண்டா, ஒரு பட்டியல் உண்டா, ஒரு சுட்டியல் உண்டா, ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, ஒரு சினிமா உண்டா, ஒரு பீச் உண்டா, அது உண்டா. எல்லாம் அம்பாசமுத்திரத்தை கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, சிவந்திபுரத்துல கேட்டாங்க, நார்வல்ல கேட்டாங்க, திருநெல்வேலியில கேட்டாங்க, கோட்டார்ல கேட்டாங்க. கடைசியில எங்க அப்பா உறவு கொண்டு கட்டி வச்சாரு. ஆனா உள்ளூர்ல ஒரு பயம்ல கேட்கல போல இருக்கு பாருங்க. அந்த நாய் கூட தேடி வந்துட்டு இது யாருன்னு. ஆனா ஒண்ணு ஏன் பொண்டாட்டி நாய்ப்படாத பாடுபடானே அது யாருன்னு பார்க்க வந்து. ஆனாக்கா இந்த குடத்தை கொண்டு வந்து வைப்பாள் பாத்துங்க, அடங்குன்னு வைப்பா. என்ன அர்த்தம்? அடங்குடாமன்னு அர்த்தம். அடங்குன்னு வைப்பா. அடங்குன்னு வைக்கிறது. ஆமா ஆமா, எல்லாம் நம்ம அப்படி எல்லாமே பேச இந்த வீட்டுல எல்லாம் பேசுது இல்ல நடுவர் அவர்களே. இந்த கத்தரிக்காய் வெட்டும் போது பாடுவாக்கா, பாடுவா. கத்தரிக்காய் வெட்டும் போது பாடுவா. உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவன் யார் அறிவான். விட்டா அறிஞ்சு விடுவா. ஆமா, கோல்கேட் உண்டானி ஆரம்பிப்பானே என் வீட்டுல எல்லாம். கோல்கேட்டை வாங்கி கொடுத்தாலும் அந்த பல்லு தேய்ச்சி தள்ளிடுவா. பாத்துக்கிடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பல்லு தேய்க்கிறதுக்கு வீட்டுல கறி துண்டு இல்லாம இருந்த விளாக்கம். இங்க வந்து கோல்கேட் உண்டா, கோல்கேட்ல தான் பல்லு தேய்ப்பான். ரோட்ல போனா டோல்கேட் பிரச்சனை, வீட்டுக்குள்ள வந்தா கோல்கேட் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை நடுவர்களே. காலையில ஆரம்பிச்ச உடனே தினமும் இப்படி ஒரு பேசிக்கிட்டு இருந்தா எந்த குடும்பம் எங்க பொறுமை இருக்குன்னு நான் கேட்கிறேன், எவனுக்கு நிம்மதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் குடும்பத்துல. ஆனா போன வெள்ளிக்கிழமை நடுவர்களே, போன வெள்ளிக்கிழமை என் மனைவி காலையில 7 மணில இருந்து பேசவே இல்லை, இப்படியே இருக்கா. இதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். எனக்கு ஆச்சரியம் ஆயிட்டு. என் பையனை கூப்பிட்டேன், நீ உட்காரு. என் பையனை கூப்பிட்டேன், அவனை மாதிரி தான் இருப்பான் பார்த்துட்டு, இவனுக்கு வயசு தான் இருக்கும். மக்கா என்ன அம்மா என்ன உன்னை டெய்லி காலையில எழும்பின உடனே அப்பளம் மாதிரி பொறி 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 பொறின்னு பொறிஞ்சிட்டு இருப்பா, கடுகு மாதிரி கிட்டு 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 இது இருப்பா. இன்னைக்கு என்ன ஒன்றும் பேசாம இருக்கா, வெள்ளிக்கிழமையுமா விரதம் இருக்காளான்னு கேட்டேன். உடனே என் பையன் சொன்னா, அது விரதமே இல்லை ஒன்னும் இல்லப்பா, அம்மா உதட்டுக்கு போடுறதுக்கு லிப்டிக் எடுத்து கேட்டா நான் மறந்து போய் பெவிஸ்டிக்கை எடுத்து கொடுத்துட்டேன், அதை போட்டுக்கிட்டு இது வாய் திறக்க முடியாம என் பையனுக்கு காலில் விழுந்துட்டேன். மக்கா நீ தான் என் கொலை தெய்வம், தினமும் காலையில எடுத்து கொடுத்துரு, அப்பா நிம்மதி ஆயிரும். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், உங்க பொண்டாட்டி கோவப்படும் போது பேசாம இருந்தான்னா அவன் மனுஷன். கதவு ஜன்னல் எல்லாம் மூடிட்டு டிவி வால்யூமை கூட்டிட்டானா அவன் பெரிய மனுஷன். சட்டையை போட்டுட்டு வெளியே போயிட்டானா ஞானி. காதல விழாத மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன் தான் கடவுள். அதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்குங்க. நான் கடவுள் மாதிரி, நீங்க எல்லாம் கடவுள் மாதிரி. ஆமா, நான் அது தெரியல. நான் ஜன்னல் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு நீங்க ரெண்டாவது சொன்ன பத்தி எல்லாம் பாட்டையும் கூட்டி பெரிய மனுஷன். ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் தம்பி, நல்லா கவனிச்சுக்க. ஆட்டக்காரி ஒரு பாட்டுக்கு ஆடுவா, வீட்டுக்காரி அவ பாட்டு கிடந்து ஆடிட்டு கிடப்பா. ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டா. என்ன போல உண்டா, எங்க அப்பா மாதிரி உண்டா, எங்க அண்ணனை மாதிரி உண்டா, எங்க வீட்டுல ராணி மாதிரி இருந்த இப்ப ஜானி அள்ளிட்டு கிடக்குன்னு ஆரம்பிச்சு போயிருவா. இல்ல எங்க ஊர்ல எங்க வீட்டை சுத்தி தினாரும் பலாரும் ஓடும், நாங்கெல்லாம் குப்புறப்படுத்தி குடிச்சிட்டு இருப்போம்ப்பா. ஆமா, எங்க வீட்டுல ஒவ்வொரு ரூம்லயும் ஃபேன் சுத்தும், கக்கூசுலோட ஃபேன் சுத்தும்பா. வீட்டு கக்கூசுல கதவே கிடையாது, சாக்கு கட்டி தொங்கிட்டு இருக்கும். எங்க அப்பா நடந்தா ராஜ நடம்பாடு. எங்க அப்பா நடந்துட்டாலும் இப்படி நடப்பாரு. ஆமா, எங்க அண்ணன் வேலூர்ல இருக்காங்க, வேலூர்ல ஜெயில இருந்திருக்கான் அந்த பையன். என் தம்பி துபாயில கப்பல்ல இன்ஜினியரா இருக்காங்க, துபாயில கப்பல்ல கக்கூஸ் கழுவி விட்டுட்டு இருக்கான். எனக்கு வீட்டுக்காரில என்ன சொன்னா தெரியுமா நடுவர்களே, எங்க அண்ணன் பெரிய பிளேயர் ஆக்கணும்னா. எனக்கு பரவாயில்லையே, உங்க அண்ணன் வாலிபால் பிளேயரா? இல்ல கபடி பிளேயரான்னு. இல்ல அப்ப என்ன பிளேயர்னு கேட்டேன். அது ஹோட்டல்ல சப்ளையரா இருக்கான். ஹோட்டல்ல சப்ளையரா இருக்கிறதுக்கு இந்த பீத்துல தேவையானாச்சு நீங்க யோசிச்சு பாருங்க.
வீட்டு அவங்க வீட்டை பற்றி பேசும்போது இப்படி பேசுவா, நம்ம வீட்டை பற்றி சரியா பேச மாட்டான். ஆமா பேச அதானே நடுவர் அவர்களே. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு என்ன சொல்லியிருக்காரு? நல்ல பெண்ணுக்கு அழகு என்னது? என்னது? தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யும் மழை சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப நல்ல ஒரு பெண்ணுக்கு, குடும்ப பெண்ணுக்கு அழகு என்னன்னு சொன்னா, விடிய காலம் எந்திரிச்சதும் முதல்ல தன்னுடைய கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டு தான் அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். நான் அங்க கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் காலையில 4 மணிக்கு எழும்பி கணவனுடைய காலை தொட்டு கும்பிட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்க? கையை தூங்க பாப்போம். எந்த காலம்னாலும் வள்ளுவர் சொன்னது மாறுமாக்கா? இவன் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற உங்க சைடுல இருந்து ஒரு ஆள் இங்க இருந்து முனங்கிட்டே இருக்காங்க பாருங்கன்னு இருக்காக்கா. ஒரு மரியாதை கொடுக்க. சரிக்கா, நீ காலை தொட்டு கும்பிட வேண்டாம் நடுவர் அவர்களே. கணவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம் இல்ல? என்னங்க எப்படிங்க போயிட்டு வாங்க. எங்க வீட்டுல மரியாதை 1ஆம் தேதியில இருந்து ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் மரியாதை இருக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற டயத்துல அத்தான் வாங்தான் பொங்தான் வாங்தான் பொங்தான் வாங்தான் பொங்தான். 5ஆம் தேதி அத்தான் செத்தான் என்னங்க அங்கங்க உங்கங்கம்பா. அது ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் இந்தாங்க இங்க வாங்க அடிப்பா. 20ஆம் தேதிக்கு மேல எங்க வீட்டுக்கு வரணும். தாரும் இங்க வாரும் பா. குடும்பமே கிடந்து நாரும், தெருவுல கிடந்து நாரும். இன்னைக்கு நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பினேன். ஒரு 3 மணிக்கு கிளம்பிட்டேன். இவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்கு பத்தி. உன்னதான் என் வீட்டுக்காரர் கேட்டா, எங்க கிளம்பிட்டு வேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டு. நான் ஒன்னும் இல்லம்மா, பட்டிமன்றம் பன்னீர்செல்வம் சார் கூப்பிட்டுருக்காரு, நம்ம அம்பாசமுத்திரம் பக்கம் தான் போயிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்னு. போ உன் போக்கெல்லாம் கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட்டிமன்றம் ராத்திரி போறா, காலையில ஆனா காலேஜுக்குன்னு பேக்க தூக்கிட்டு இந்த பக்கம் போறான். சரி போ பட்டிமன்றம், உனக்கு பட்டிமன்றம். சரி போறதே போறா, ஒரு பாயிண்ட் சொல்லிதாரே, முடிஞ்சா மேடையில சொல்லுண்டா. எனக்கு சந்தோஷமாயிட்டு. பரவாயில்லையா, ஒரு பெண்ணுக்கு ஒரு அக்கறை வந்துட்டு, ஒரு பொறுப்பு வந்துட்டு பத்தியெல்லாம் பொறுமை. சொல்லுமா சொல்லு, உனக்கு நீ சொல்லி தரக்கூடிய பாயிண்ட் நான் கண்டிப்பா மேடையில சொல்லுவேன். நீ உனக்கு இன்னைக்காவது இந்த அக்கறை வந்தா சொல்லு பாயிண்ட் என்ன. உடனே சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்லா நீங்க கைதட்டுவேன். எனக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கு. பாத்துருங்க, அவ்வளவு சூப்பர் பாயிண்டாங்கன்னு சொல்லி தந்தாங்க. அட்டகாசமான பாயிண்ட். நீங்க எந்த பட்டிமன்றத்திலையும் கேட்டுக்க மாட்டீங்க. அவ்வளவு அழுத்தமான பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட். என்ன பாயிண்ட் தெரியுமா தம்பி? ராத்திரி பூரா குறைக்க நாயம், வாயாம பட்டிமன்றம் பேசக்கூடிய வாயம் ஒரு நாளும் விளங்காது போவா. இதெல்லாம் அந்த அம்மா கூட இருந்து கைதட்டாங்க. அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு எனக்கு சொத்து பிரச்சனையாம நான் விளங்காம போறதுல இப்படி கைதட்டுறீங்க. குடும்பம் நல்லா இருக்குமாடே? இதா பொறுமை உள்ள பொண்டாட்டி நான் கேட்கிறோம்னே. இதையெல்லாம் பொறுப்பா சகிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவே நாங்க தான் பொறுப்புள்ளவர்கள். எங்களால தான் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி 6:30 மணி ஆனா போதும் உடனே சீரியல் ரோஜா, வானத்தை போல, பாண்டியன் ஸ்டோர், வேற என்னதுக்கா? எனக்கு செல்வகுமாரா? என்னது செல்வகுமார்? அது புது சீரியலோ? நான் இப்ப கொஞ்ச நாளா சீரியல் பாக்குறத நிப்பாட்டிட்டேன். யாரடி நீ மோகினின்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரு சீரியல். அதோட சரி, அதுக்கப்புறம் எந்த சீரியலும் பாக்குறது இல்ல. 24 மணி நேரமும் சீரியல் பார்த்ததோட கிறுக்கு பிடிச்சதுதான். சரி, இதுமா பார்க்க கூடாது. கணவன் வீட்டுக்குள்ள நாய் வந்துட்டு போதா, கணவன் வந்துட்டு போறானா, பிள்ளைகள் வந்துட்டு போறான்னு கூட தெரியாம டிவியே பார்த்துட்டு இருக்காங்களே. அதுவும் என் வீட்டுக்காரி எல்லாம் சீரியலை பார்த்துட்டான்னு சொன்னா கரண்ட் போனாலும் டிவியே பார்த்துட்டு இருப்பா. பார்த்துடுங்க, டார்ச் அடிச்சு அதையே பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு 3 வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடுவர் அவர்களே ஒரு பால் பாயசம் கொண்டு வந்தா. எனக்கு ஆச்சரியமாச்சு. பரவாயில்லையம்மா, பால் பாயசம் எல்லாம் வச்சிருக்கிறியா? எனக்கு பிறந்த நாள் அண்ணன். உனக்கு பிறந்த நாளைக்கு பால் டாயில தான் வச்சு தருவோம் பாத்துக்க. சரிம்மா, அது வேண்டாம். சரி, உனக்கா பிறந்த நாள் அண்ணன்? இல்ல எனக்கும் பிறந்த நாள் இல்ல. சரி, நம்ம பையனுக்கா பிறந்த நாள் அண்ணன்? இல்ல அவனுக்கும் பிறந்த நாள் இல்ல. அப்ப எதுக்குதான் பால் பாயசம் வச்சிருக்க அண்ணன்? அது உங்களுக்கு தெரியாதோ? தெய்வ மகள்ல சத்யா பிரெக்னன்ட் ஆயிருக்கா, தெரியுமா உங்களுக்கு? சத்யா பிரெக்னன்ட் ஆயிருக்கிறதுக்கு எனக்கு பால் பாயசம். குடும்பம் விளங்கிறோம் இல்லையானே? அப்ப குடும்பத்துல பெருமைக்கும் இனிமைக்கும் பெண் காரணமாக இல்லவே இல்லை நடுவர் அவர்களே. ஆகவே முடிஞ்சிட்டா நடுவர் அவர்களே, வந்துட்டா. மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூவை வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ மண்ட மேல கொண்ட போட்டு கொண்ட மேல பூவை வச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் அப்போ ரெட்ட ஜட போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கும் தடவுக்கிட்டு சீரியல பாக்குது பார். இப்போ ரெட்ட ஜட போட்டுக்கிட்டு லிப்ஸ்டிக்கும் தடவிக்கிட்டு சீரியல பாக்குது பார். இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும், பாழும் நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும்.
வார்த்தையை சொல்லி முடிச்சேன். ஒரே ஒரு கருத்து நடுவர், வணக்கம். ரொம்ப முக்கியமான கருத்து நடுவர் அவர்களே. சொல்லுங்க. ஏன்னு சொன்னா குடும்பத்தினுடைய ஒற்றுமைங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடில நாங்க 4 அண்ணன் தம்பி இருந்தோம். 4 அண்ணன் தம்பியும் சாதாரண பெரிய வசதி எல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி 10க்கு 10 ஒரு ரூம் தான் உண்டு. இதுல 4 பேரும் அப்படி வரிசையா படுத்துக்கிட்டு எங்க அம்மாக்க சேலையா அப்படியே இழுத்து ஒரே போர்வையா 4 பேரும் ஒரே போர்வையில படுத்து தூங்குன நடுவர்களே ஒரு காலம். அது எப்பேற்பட்ட காலம் தெரியுமா நடுவர் அவர்களே? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட பந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் நாங்கள் கொண்ட பாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு போனாலும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. நடுவர் அவர்களே, 4 அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒற்றுமையா இருந்த நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு அதே ஒற்றுமை ஒரு குடும்பத்தில் இருப்பதாக எந்த குடும்பத்திலேயாவது சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் ஒரு தங்கச்சி தம்பி, ஒரே ஒரு தங்கச்சி. பாசமலர் படம் பார்த்து நானும் என் தங்கச்சியை வளர்ந்த நடுவர் அவர்களே. பாசமலர் படம் பார்த்து வளர்ந்தோம். நானும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு என் தங்கச்சியும் கல்லூரி போய் படிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டா 3வது நாள் பார்த்துட்டு என் தங்கச்சி அவங்க கல்லூரிக்கு போயிட்டு திருப்பி வந்தவா மெதுவா வீட்டு கேட்ட திறந்தா. வீட்டு கேட்ட திறந்ததான் உண்டு. என் வீட்டுக்காரி மெதுவா அடுக்க சமையலறைக்குள்ள இருந்துகிட்டு மெதுவா ஆரம்பிச்சா, ஓய் பட்டிமண்டக்காரா, நல்ல காலம் கும்பாட்டக்காரான்னு சொல்ல போறா. பட்டிமண்டக்காரா அவன் தங்கச்சி வந்துட்டா, பெரிய பாசமல்ல தங்கச்சி, இவரு பெரிய சிவாஜி, அவன் பெரிய சாவித்திரி. நாங்க ஊர்ல உலகத்துல பார்த்தது இல்ல தங்கச்சி, பெரிய தங்கச்சி, அவன் நடையம் தடையம், இவெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுதான் இனி நாடு வழங்கின அண்ணன் தங்கச்சி, பெரிய பாசம். எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரே ஒரு தங்கச்சி, பாசமலர் படம் பார்த்து வளர்ந்துருக்கோம், சிவாஜியும் சாவித்திரியும் பார்த்து என் தங்கச்சியை பார்த்து இப்படி எல்லாம் சொன்ன நான் கேட்டுட்டு இருப்பா. தைரியத்தை வரவழைச்சிட்டு என் மனைவிக்கு முன்னாடி போய் நின்னேன். இங்க பார், உனக்கு வாழ்க்கப்பட்ட பாவத்துக்கு, உனக்கு தாலி கட்டின பாவத்துக்கு நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா என் ஒரே தங்கச்சி ஒண்ணும் சொல்லாத. என்னால கேட்டுக்கிட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல, கண்ணீர் வருது, என் இருதயம் எல்லாம் கலக்குது. என் தங்கச்சியை மட்டும் ஒண்ணும் சொல்லாத. அதுக்காக என்ன சொன்னா தெரியுமா தம்பி? வெளிப்படையா சொல்லிட்டாங்க, பச்சையா சொல்லிட்டாண்டாச்சு. என்ன சொன்னா தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு நிமிஷம் அழுதுகிட்டு சொல்லட்டா? என்ன சொன்னா தெரியுமா? உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. என்னைக்காவது நினைச்சு பாருங்க, நாங்க ஆம்பளைங்க பொண்டாட்டிய பார்த்து உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு நாங்க சொல்லியிருக்கோமா? எங்கயா சொல்லியிருக்கோமா? அண்ணாச்சி சொல்லியிருக்கோமா? இல்லையா, சொல்ல மாட்டோம் இல்லையா? நடுவருக்கு எல்லாம் 4 குழந்தையாரு. எங்க நடுவருக்கு 4 குழந்தையாரையும் அவரு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். கொடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். ஆக நடுவர் அவர்களே, ஒரு ஆண்மகன் என்று சொன்னால் அது கொழுந்தியாரா இருந்தா கூட அதுக்கு ஒரு அண்ணனா ஒரு அப்பனா ஒரு ஸ்தானத்துல இருந்து அதுக்கு கூட ஒரு நல்லது கெட்டது செய்து பார்க்கணும், அதுக்கு கூட நம்ம நல்லது செய்து வைக்கணுங்க கூடிய தியாக மனப்பான்மை, ஒரு பொறுப்பு ஒரு ஆம்பளைக்கு இருக்கும். தன் தாய் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடியவன், அதுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆம்பளை. தன்னுடைய பிள்ளை இன்னைக்கு நான் வெறுங்கால என் பிள்ளை நாளைக்கு ஷூ போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனோன்னு அந்த ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக பொட்ட வெயில்ல வெட்ட காட்டுல உழைக்கக்கூடிய ஒரு ஆம்பளை. ஆகவே நடுவர் அவர்களே, எப்படி பார்த்தாலும் பொறுப்புள்ள ஆண்களால் தான் இல்லறம் என்பது சிறந்து விளங்குகின்றது. இல்லறம் சிறந்து விளங்க பெரிதும் காரணம் பொறுப்புள்ள ஆண்களே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சுபாகர் அப்படிதான் இருக்கு. அண்ணன் தம்பி 3 பேர், நாங்கள் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி 3 பேரும் கடிச்சுக்கிடுவோம். அதுக்காக பிச்சைக்கார குடும்பம் எச்சிக்கலை குடும்பம்னு நினச்சிடாதீங்க, அவ்வளோ பாசமாக இருப்போம். இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. என் பையன் சொல்கிறான், எப்போ ஏதோ ஒரு மாமா வந்திருக்காருங்க, அவனுக்கு தெரியாது. என் பொண்டாட்டிட்டு யாரடிங்க, அவள் சொல்கிறான் அவங்க நொன்னே அப்படிங்க. எப்படி ஆயிட்டு பாருங்க. என் தம்பி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் என் தம்பி ஒரு பையன், அப்போ தான் என் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கூட்டு குடும்பம். அப்போ என் தம்பிகிட்ட எனக்கு பேண்ட் இப்போ நான் கொஞ்சம் தடிச்சிட்டேன். கல்யாணம் முடிக்க முன்னால் ஒல்லியாக இருந்தேன், கல்யாணம் முடிச்சோடனே கொஞ்சம் தடிச்சிட்டேன். அண்ணன் பேண்ட்லாம் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 பேண்ட் இருக்குடா, புது பேண்ட் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்கிறேன். அவன் சரிண்ணா அப்படிங்க. உள்ளேருந்து என் பொண்டாட்டி ஏங்க ஏங்கண்ணா, நான் என்னடி அப்படின்னேன். அந்த பேண்ட்டை நான் பைதைக்க வச்சிருக்கேன் அப்படின்னா. என் தம்பி எந்திரிச்சு போயிட்டான். அவன் அழுதுட்டு போகிறான். எனக்கு மனசு பூரா கலங்குது, சித்தம் பூரா கலங்குது. இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரேன்.
எங்கேயே மணக்குது, கோழி குழம்பு எங்கேயே மணக்குதுன்னா எங்கள் வீட்டில் மணக்குது. எங்கள் தெருக்குள்ளே வரும்போதே மணக்குது. எங்கள் வீட்டு வாசலில் நான் ஒரு இந்த மெட்ராஸ் போயிருக்கும்போது ஒரு அழகான ஷர்ட்டு, பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட் வாங்கியிருந்தேன். புது ஷர்ட்டு, ரொம்ப நல்ல நாளில் போடணும், ஒரு கிறிஸ்மஸ்ஸு, ஒரு ஜனவரி 1 இப்படி இந்த மாதிரி இடத்துக்கு போடணும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி ஷர்ட்டையை போட்டு எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். நான் ஒன்று கேட்டேன், பார்க்க என் மச்சன், என் மாப்பிள்ளை, என் பொண்டாட்டிக்கு தம்பி. நான் பார்த்த உடனே, மாப்பிள்ள எப்போ வந்தேன் அப்படின்னா, இப்போ தான் வந்தேன் அப்படின்னா. இதே மாதிரி சட்டை நானும் எடுத்திருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னேன். அவன் சொன்னா, எத்தான் இது உங்க சட்டை தான் அப்படின்னா. நான் என் பொண்டாட்டியை பார்க்கேன், அவ சொல்கிறான், ஏங்க என் தம்பி பாவம், அவனுக்கு சட்டையே இல்லை. என் தம்பிக்கு பழைய பேண்டை கொடுக்க முடியாதவா அவ தொம்பிக்கு புது சட்டையை எடுத்து கொடுத்துட்டாள. எப்படி பாருங்க, உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குறேன். ஆக இவர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லை இல்லறத்தின் இனிமைக்கும் பெருமைக்கும் பெரிதும் காரணம் பொறுமையுள்ள பெண்களே என்று பேசுவதற்காக திரு MLMS ராணி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். நான் உங்க கூட்டம் தான் ஜாஸ்தி இருக்கு. சிறப்பானது ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், வாதிட வந்திருக்கும் அறிஞை மக்களுக்கும், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், லூர்து மாதாவின் பக்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அருமையாக இசையை மீட்டிக் கொண்டிருக்கும் இசை ஞானி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சிரிப்பா தான் வருது. எங்களெல்லாம் பார்த்தா? ஆமா, நீங்களும் இவ்வளவு நேரமா அவர் கூட சேர்ந்து என்ன ஜால்ரா தட்டுதீங்க? நான் பொதுவா இப்போ உங்க கட்சி, இவ்வளவு நேரம் அந்த கட்சி, இப்போ உங்க கட்சி. ஆனாலும் ஒரு அளவு வேண்டாமா? அவர் வந்த உடனே என்ன எங்களுக்கு பொறுமையே இல்லையா, பொறுப்பு இவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா, பெரிய பருப்பு பொறுப்பு பொறுப்பு. எங்க எந்த ஊர்ல என்ன பேசுறோங்கிற ஒரு விவஸ்தை வேண்டாம்? அதானே. இங்க பாருங்க, ஆட்டக்காரர் மாதிரி நின்னு ஆடிட்டு வீட்டுல அத சொன்னா பொண்டாட்டி ஆட்டக்காரியா, ஒரு பாட்டு காட்டினா ஆட்டக்காரி, அவ பாட்டு காட்டினா வீட்டுக்காரி அப்படிங்காரு. எப்படி இருக்கு? இவரையும் நம்பி சாப்பாட்டை கொடுத்து அந்த பொம்பளை அனுப்பி விட்டுருக்கு பாருங்க. நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வாங்கய்யா, நல்லா பேசிட்டு வாங்கய்யா, கொஞ்சம் வித்தியாசமா என்ன மாதிரி நாய் மாதிரியா ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, சொல்லி அனுப்புனாங்களாம் பேசுறதுக்கு. நீ நான் கேக்குறேன், பொறுப்பு உள்ள ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்க. பொறுப்பு உள்ள உங்களால் மட்டும்தான் இந்த குடும்பம் பூரா மகிழ்ச்சியா இருக்கு, இனிமையா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா இந்த டாஸ்மாக் கடையில பூரா எதுக்கு கூட்டம் இருக்கு? அதானே. இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியா? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும்ல. ஒரு கவிஞன் அருமையாக சொல்லுவான், பொருளாதாரத்திலே பொருள்தானே தாரம் என்று இருவர் உழைத்தால் தான் இந்நாளில் பசி தீரும். 2 பேரும் உழைச்சாதான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க படிப்புக்கு பணத்தை கட்டலாம், கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு பெண் உழைக்கிறது 500 ரூபாயா இருக்கட்டும், இல்ல 300 ரூபாயா இருக்கட்டும். நாங்க இந்த பக்கத்துல இந்த ஏரியாவுல மில்லுல வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு வரும்போதெல்லாம் நீங்க திருநெல்வேலியில இருந்து வரமுனால என்ன பாடுபட்டீங்க? 2 மணி நேரம் ஒரு லோக்கல் பஸ்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கேன், இங்க வந்துகிட்டு இருக்கேன்னு அம்பாசமுத்திரம் வந்து சேரவே. ஆனா இங்க இருந்து காலையில 4 மணிக்கு எழுந்து தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு பிள்ளைக்கு தேவையானதையும் செஞ்சு வச்சுட்டு திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் தெரு தெருவா வேலைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு பொம்பளை இனம். அதை என்னைக்காவது யோசித்து பாத்தீங்களா? இந்த மில்லுல வேலைக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கும் ராத்திரி 2 மணிக்கும் வந்து தன்னுடைய பணியையும் சுமையையும் தாங்காம பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கா பாருங்க. அந்த பெண்ணை என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? 10 திங்கள் மாடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். 10 திங்கள் மாடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு. இதானே நீதிபதி அவர்களே, 300 ரூபாய்க்கு வேலை பார்த்தா, 500 ரூபாய்க்கு வேலை பார்த்தா, இல்ல 5000க்கு வேலை பார்த்தாலும்
இந்த வருமானம் இந்த பொருளாதாரம் முழுதும் அந்த குடும்பத்துக்கு பயன்படுது. நீங்க 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு வாங்களேன், நான் இல்லைன்னு சொல்லல. வார வழிக்கு டாஸ்மாக் கடையில கொஞ்சம் கொடுத்துட்டு ஊதி மிச்சத்தை கொஞ்சம் தள்ளிட்டு அங்க உட்கார்ந்து புரோட்டாவும் சிக்கனும் ஆம்லேட்டும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு மீதி உங்க பையில இருந்ததுன்னா அத உங்களுக்கு தெரியாம தான் நாங்க எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா அதுவும் எங்களுக்கு இருக்காது. கிடைக்காது. இந்த ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கான். நீங்க கடைசியில ஒண்ணு சொன்ன பாருங்க, 4 பேரு ஒன்னா இருந்தாங்களாம், ஒத்த கள்ள முட்டைய அழகா சாப்பிட்டாங்களாம், நாங்க வந்து இவங்கள பிரிச்சுட்டோமா. இந்த ஆம்பளை பைய எப்படி வாராம் பாருங்க. மண்டைய பார்த்தோம்னா ரோட்ல போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கு, இங்கிட்டு பாருங்க, ரோட்ல போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி முடி வெட்டிட்டு வந்து அது பேருந்து என்ன லோகிப்பான், அது போட்டிருக்கான், பூமத்திய ரேகெல்லாம் தெரியுது. என்னன்னு கேட்டா ஃபேஷன் சாருங்க. மோசன் போற இடத்துல என்னடா ஃபேஷன் வண்டி கிடக்கு, என்ன ட்ரெஸ், நீதிபதி சைஸும். அங்க பாருங்க, இன்னொரு விஷயம், பிறந்த வீட்டை நாங்க என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்கோமா? அதானே, அங்க 2 வீட்டையும் சமாளிச்சு போவோம்ல. ஆமா, இப்ப நான் எங்க அத்தையும் சமாளிப்பேன், எங்க அம்மாவையும் சமாளிப்பேன். உங்க அத்தையும் சமாளிப்பீங்க, பொம்பளைகளே சமாளிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா. சமாளிக்கணும் அப்படி இல்ல. இப்ப நீங்க சாதாரணமா ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நாங்க 4 அண்ணன் தம்பி ஒன்னா இருந்தோம், எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிரிவு வந்துருச்சுன்னு பாத்தீங்களா. நாங்க எங்கேயாவது பிரிஞ்சு நிக்கமா? இப்போ என் தம்பி என் வீட்டுக்கு வந்தான்னா நான் கோழி குழம்பு அடிப்பேன், கோழி அடிப்பேன், எல்லாம் வைப்பேன். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தம்பி ஒன்னும் சும்மா அவங்களுக்கு வந்து என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான். அக்காவுக்கு நல்ல இடமா பார்க்கணும், அத்தா ரொம்ப பெரிய வசதியான வேலை பார்க்கறாரு, அக்காவை அப்படி வச்சிருக்காருன்னு எவ்வளவு ஒரு பாசத்தோட என் தம்பி வர்றான். நான் அவனுக்கு உங்க வீட்டுல இருக்க பழைய சொத்தையும் பச்சை மிளகாவையும் வச்சு ஏல இன்னைக்கு இதுதான் சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்குங்க, உங்க மான மரியாதை காத்துல போயிரும். அதுக்காக ஏதோ ஒண்ணு வாங்கி எடுத்து என் தம்பிக்கு, எடா அத்தா அக்கால எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு பெருமையா இருக்கும் பாத்தீங்களா, என் தம்பிட்ட உங்களை விட்டு கொடுக்காம நான் அப்படி வச்சிருக்கேனே. என்னைக்காவது ஒரு நாள் கணவன் அப்படின்னா இந்த குடும்பத்தை பத்தி சொல்ல வேண்டியது யாரு? கல்யாணம் ஆகி முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல, நான் தான் வச்சுக்கிறேன்னு, கல்யாணம் ஆகி முதல்ல அந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என் வீட்டுக்காரர் தான் அவரோட தம்பி எப்படி, அவங்களோட அம்மா எப்படி, அப்பா எப்படின்னு எனக்கு சொல்லணும். என்னைக்காவது ஒழுங்கா சொல்லிருக்கீங்களா? ஒழுங்கா சொல்லி கொடுத்திருக்கீங்களா? அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி அவன்கிட்ட பேசாத, அந்த அவன் எங்க சித்தப்பா மகன் தான், ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க. நாங்க எல்லாத்தையும் பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறோம். எங்க வீட்டுல குழந்தையாவா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க சித்தி பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்ககிட்ட விட்டு கொடுக்காம அத்தாண்டி நல்லா பாசமா வச்சுக்குவாங்க. எவ்வளவு உரிமையோடு அந்த உறவுகளை கட்டி காப்பது நாங்கள். அவ்வளத்தையும் வெட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கேயும் ஒரு வாய்க்காலுக்கும் ஒரு வரப்புக்கும் சண்டை போட்டு மொத்தமா போய் நிக்கிறது நீங்க. நாங்களும் குழந்தைய மேல பாசமா தான் இருக்கோம்ங்க. உங்க பாசத்தை காமிச்சிடக்கூடாது. இன்னொரு விஷயம் நடுவர்களே, ஒரு பெண் என்பவள் திருவிக்க சொல்லும் போது அருமையாக சொல்லுவாள், பெண்ணே நீ ஒரு சின்ன குழந்தையாக வளர்ந்து வரும்போதே ஒரு அருமையான ஒரு பொறுப்புள்ள குழந்தையா வளர்ந்துருக்கும். இப்ப இங்க பாருங்களேன், இந்த பொம்பளை பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் இந்த பையங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்குமே அந்த வித்தியாசம். இவனை கத்திட்டு இருக்கான், அந்த பிள்ளைங்க அமைதியா உட்கார்ந்துருக்கு. அமைதிங்கிறத விட ஒரு வித்தியாசம் தெரியும். நான் அதுக்காக அந்த பையங்க மோசம் சொல்ல வரல, அருமையான பிள்ளைங்க. ஆனா வளர்ந்து வரும்போதே தாய்க்கும் குடும்பத்துக்கும் எது தேவைங்கிறத பார்த்து செய்யக்கூடியதா இருக்கும் அந்த பெண் குழந்தைகள். ஆமா. ஆக இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது பாருங்க, அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கும் படிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை படிச்சுட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த குடும்பத்தோட பொறுப்பை உணர்ந்து படிக்கும். நாம படிக்க வைக்காங்க, நம்ம எப்படியாவது இவங்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்லா வளர்க்கணும், நம்மளை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்ம செய்யணுங்கிற ஒரு பாசம் இருக்கும். ஆனா பையங்க வரும்போதே வருவாங்க. 16 வயசு பையன் சிகரெட் பிடிக்கானே, 16 வயசு பையன் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான், அவன் அப்பா பாத்துட்டு இருக்கான். ஏங்க அந்த சிகரெட் பிடிக்காத உங்க பையன் தானே அப்படி கேட்காரு ஒரு ஆளு. இவன் சொல்றான், ஆமா என் பையன் தான் அப்படிங்க. சிகரெட்லாம் பிடிப்பானா? எப்பமா தண்ணி கிண்ணி அடிச்சா சிகரெட் பிடிப்பாங்க. அப்ப தண்ணி இப்படி நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு. உங்க முன்னாலே சிகரெட் பிடிக்கானே கேட்கலாம்ல, கேட்கலாம்ல அப்படின்னா கேட்டா பயவுல தரமாட்டாம்லங்க.
அப்பா வட்ட வட்டமா புகை விட்ட பையன் மாவட்டமா ஓட மாட்டான். பாத்துக்குங்க, இதை விட என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு இன்னைக்கு பரீட்சை ரிசல்ட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல யார் அதிகம் பாஸ் பண்ணிருப்பா? பொம்பளை பிள்ளைய தான் பாஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வேலைக்கு யார் அதிகம் போய்கிட்டு இருக்கா? பொம்பளை பிள்ளைய தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தை மகிழ்ச்சியா பாதுகாத்துக்கு இருக்கிறது யாரு? பாய் பாய் பாய். அதுதான் உண்மை. யாராலும் இப்போ நீங்க சொன்னீங்க உறவுகளை பேணி பாதுகாப்பது பெண்கள், நீங்களே ஆமான்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை பேணி பாதுகாப்பது பெண்கள். ஆமா. குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு குழந்தைகளை அருமையாக வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் கடமை. ஆமா. ஒரு தாய் அருமையா இப்போ ஒரு குடிகார அப்பாவா இருந்தா கூட ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சு அந்த குழந்தைகளை வளர்க்க முடியும். ஆமா. ஆனா ஒரு அப்பா மோசமாக இருந்து அம்மா மோசமா இருந்து அப்பாவால நீங்க வளர்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. முடியாதுல்ல. அப்போ ஒரு குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஒரு தாயின் கடமை, ஒரு பெண்ணின் கடமைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்ப தலைவியோட கடமை. அப்போ நல்லா யோசித்து பாருங்க. உறவுகளை பாதுகாப்பது பெண்கள், பொருளாதாரத்தை உயர்த்துவது பெண்கள், குழந்தைகளை வளர்ப்பது பெண்கள். இந்த குடும்பத்துல வேற என்ன இருக்கு? அதானே. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யாரு? யாரு? பெண்கள். பெண்கள் தான். ஆகவே இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம். இப்ப காலையில எந்திரிச்சு ஒரு பெண் பணி செய்யறத கவனிச்சு பாருங்க. இப்ப காலையில எந்திரிச்சோடனே காஃபி போடுவேன் எங்க வீட்டுல. ஆமா. காஃபி போட போகும்போது அப்படிதான் ஒரு நாள் அடுப்புல பால் வச்சுட்டு நின்னா பால் பொங்கி வந்துருச்சு. வேகமா போய் வீட்டுல ஒரு பழைய சேலை கட்டி இருந்தேன். அந்த சேலையால அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன். பால் அப்படியே இறக்கி பழைய சேலையால காப்பியை இறக்கிட்டீங்க. ஆமா. அடுத்தப்பல கொஞ்ச நேரம் ஆச்சுது. அந்த குட்டி தம்பி பேர பிள்ளைங்க அப்படியே குளிச்சுட்டு அங்கங்க விளையாடிட்டு இருந்ததுங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. அந்த பிள்ளைங்களோட தலையெல்லாம் அப்படியே லேசா துவட்டி எடுத்து காலையில பாத்திரம் விளக்குன அந்த துணியை வச்சு தலையெல்லாம் தொடச்சிங்க. நீங்க அந்த சேலையில இப்ப இன்னைக்கு கேஸ் அடுப்பு பயன்படுத்துறோம். ஆமா. அந்த சேலையில கறி இருக்குன்னு நினைக்க கூடாது. அந்த அவசரத்துக்கு கேட்டிருந்த ஒரு முந்தி சேலையால இறக்கிக்கிட்டோம் செஞ்சிட்டீங்க. ஆமா. அதே மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது எங்கேயோ தேடி எடுத்து துண்டை தேடி எடுக்கணும்னு நினைக்கல, ஒரு சேலையை எடுத்து தொடச்சுக்கிட்டோம். சாயந்தரம் என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வந்தாரா, அப்படியே நான் சாயந்தரம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே முகம்லாம் முத்து முத்தா வேர்த்து வந்துதான் உடனே அந்த சேலையால லேசா ஒத்தி எப்படி எடுத்துக்கிட்டோம். ஓஹோ. அந்த காலையில துணியை பிடிச்சி இறக்கி அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை மூக்கெல்லாம் பிடிச்சு அந்த சேலையை வச்சு அப்படியே புருஷன் மோரகடையே தொடச்சாச்சு. நீதிபதி அவர்களே, நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நீங்க சேலையில இருக்க அதெல்லாம் பார்க்க கூடாது. நாங்க எவ்வளவு பாசமா இருக்கிறோம், எவ்வளவு சிக்கனமா இருக்கிறோம். நான் சேலையை பற்றி விளக்கம் சொல்லிட்டு வரேன், அவ்வளவுதான். கவிஞன் அருமையாக சொல்லுவான், சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம் பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு, அட பாசம் மட்டும் போதும் காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, பூமிக்கு கண்ணீர் சொந்தம். ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியையும் இனிமையையும் அளிப்பது பெண்களே பெண்களே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஒரு நாள் என் வீட்டுக்கு போனேன் சார். என் பொண்டாட்டி காணும், தேடி பார்க்கிறேன் பொண்டாட்டியை காணும், தேடி பார்க்க கடைசியில் ஒரு ரூம்ல போய் உட்காந்துருக்கா. கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம், என் பொண்டாட்டி 3 மாசம். கரெக்டாக சொல்லிட்டேன்ல, மாற்றி சொல்லிவிடுவேன். கல்யாணம் முடிஞ்சு 4 மாசம் என் பொண்டாட்டி உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னு, சி போங்கன்ட்டா. இப்போ தானடி வந்திருக்கேன் அப்படின்னு. நான் தனியாக இல்லையே அப்படின்னா. ஏன் உங்கள் அம்மா வந்திருக்காளா அப்படின்னு. இல்லை அப்படின்னா. என்னடின்னு. நான் 2 ஆளாக இருக்கேன் அப்படின்னா. என் தண்ணி நீ போட்டிருக்கியான்னு. மக்கு மக்கு அப்படின்னா. என்னடி சொல்லுடி அப்படின்னு. உங்கள் அப்பா எங்கப்பா தாத்தா வாங்க போகிறாரு. எங்கள் அப்பா தாத்தா தானடி, வயசு 70, தாத்தா தானே அப்படின்னு. ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு, நீங்க நான் அப்பாவாக போறீங்க. உண்மையில சொல்றேன் சார், என்ன மகிழ்ச்சிங்க. என் பாட்டில் புது ராகம் உண்டானது, என் வீட்டில் எண்ணிக்கை 3ஆனது. என் பாட்டில் புது ராகம் உண்டானது,
என் வீட்டின் எண்ணிக்கை 3ஆனது. தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே, தானாக ஆடட்டும் என் தெய்வமே. ஆடாத பொன்னூஞ்சல்லாடு, பாடாத தென்பாங்கு பாடு. என்னை அப்பாவாக்குனது யாரு? என் பொண்டாட்டியா. எவ்வளோ பெரிய பெருமை. அது வரைக்கும் நான் சாதாரண பையன், ஆனால் அதுக்கப்புறம் அப்பா, என் தாத்தா. இதுக்கெல்லாம் காரணம் யார்? எல்லாத்துக்கும் அடிப்படை அடினாதான் என் மனைவி. பேசிட்டு போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக ஜெயராஜ். இந்த இனிமையான இரவு நேரத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாமல்ல இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அறிவாற்றல், ஆழ்ந்த சிந்தனை, இன்சுவை பேச்சு, ஈட்டிமுனை பார்வை, உண்மையான உழைப்பு, ஊக்கப்படுத்துகின்ற உள்ளம், எளிமையான தோற்றம், ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகின்ற நல்லதொரு பண்பு, ஐயம் தெளிய வைக்க ஒப்புயர்வற்ற ஓங்குபுகள் அவ்வை வளர்த்த அருந்தமிழே இன்று இல்லறத்தின் இனிமைக்கும் பெருமைக்கும் பெரிதும் காரணம் பொறுப்புள்ள ஆண்களே என்று தீர்ப்பு தர காத்திருக்கக்கூடிய எனது பாசத்திற்கும் நேசமான நடுவர்களே, உங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எண்ணணி எதிரணி பேச்சாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன குழப்பம்? ஏன்னா இப்ப எங்க சார் பேசும்போது நானும் அழகா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். எப்படிலாம் பொறுப்பான ஆண்கள் இருக்காங்கன்னு நிறைய பக்கமா அவர் பொறுப்பை பத்தி இங்க பேசினாரு. பொம்பளையே குறை சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு நீங்க இப்ப அவங்க பேசாத காட்டுல நீங்க மாறிட்டீங்க. அதே மாதிரிதான் நானும் மாறிட்டேன். அந்த பக்கமா உள்ள தூக்கி வச்சுட்டு மேடம் பேசினதுக்கு அப்புறம் பொறுப்பான பெண்களை பத்தி பேச, குறிப்பா வேற யாரையும் வேண்டாம், என் வீட்டுல என் பொண்டாட்டியை பத்தி என்ன பேச போறேன். ஏன்னா வீட்டுல என் பொண்டாட்டி அவ்வளவு பொறுப்பா இருக்கும். எல்லார் வீட்லயும் காலையில பல்லு விளக்குனா காப்பி, எங்க வீட்டுல நான் பாத்திரம் விளக்குனாதான் காப்பி. ஆனா நான் பாத்திரம் விளக்குறது எங்க ஊர்ல ஒரு பேருக்கும் தெரியாது. கதவை போட்டிட்டு விளக்குவீங்களோ? என் பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கு நின்று நான் பாத்திரத்தை விளக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி கூடி போறவன் பூரா பாத்துட்டு என் பொண்டாட்டி தான் பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போவான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரோடும் சிறப்போடும் இப்படி வீட்டுல போய்கிட்டு இருக்கு வேலை. ஒரு நாள் எங்க சித்தப்பா உள்ள எதிர்பாராம உள்ள வந்துட்டாரு. பார்த்து கேவலப்பட்டு போயிட்டு மாட்டா நினைச்சேன். ஒண்ணுமே சொல்ல பார்த்தாரு, இப்படி ஏற இறங்க பார்த்தாரு. அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போனாரு. 2 நாள் கழிச்சு பார்க்க எங்க சித்தி நைட்டியை போட்டுட்டு அவர் ரோட்ல போறாரு. சித்தப்பா, நானாவது 4 செவுத்துக்குள்ள நின்றுட்டு பொறுப்புள்ள ஆம்பளங்கத்தை நிரூபிச்சுக்கிட்டு வீட்டுல அவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீர் இப்படி ரோட்ல போற மானம் போவாதா அப்படிங்க. அவர் சொல்ல, உனக்கு என்னடா தெரியும்? இந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவங்க சொன்னாங்க ஆம்பளை டாஸ்மாக் கடைக்கு போறாங்கன்ட்டு. இவர் வேஷ்டியை கட்டிக்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனா அதை அவுந்து உளுந்து வானத்தை வைக்கிறதா? ஆனா அவங்க சித்தி நைட் இவர் அந்த யானைக்கு படதா தச்சு போட்ட மாதிரி அப்படி ஸ்லாபத்தா கிடக்கு. போனா மானம் மரியாதையோட வீடு வந்துடலாம்னு சேர்றா. அப்ப அந்த பொறுப்புள்ள பெண்களுடைய நைட்டி கூட இவ்வளவு பொறுப்பா ஆண்களுடைய மானத்தை காப்பதா? அப்ப அவங்க சார்பா பேசணுமா இல்லையா? இல்ல நீங்க கடைசியில அங்க டாஸ்மாக்கு தான் போனீங்க. ஒண்ணுமில்ல நடுவில் அவங்க சொன்னாங்களே, சித்தப்பாவும் சரியில்லை நீரும் சரியில்லை. நடுவர்கள் இந்த பெண்களுக்கு ஆண்களை குறை சொல்லணும் அப்படின்னா வேற எதுவுமே கிடைக்காது. உடனே டாஸ்மாக் போறாங்க. நடுவர்களே, பொறுப்புள்ள ஆண் கவிஞர்கள் அழகா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு போகாத பாதையில போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. நடுவர் அவர்களே, ஆம்பளைக்கு புத்தி சொன்னாங்க. புத்தி சொன்னதுனால அந்த மகிழ்ச்சி துவங்கி துன்பத்தில் முடியுது. அதனாலதான் மதுன்னு பேரை வச்சான். நீங்க நல்லா பாருங்க, எந்த ஆம்பளையாவது காலையில வீட்டை விட்டு வெளியில போகும்போது தண்ணி அடிக்கிறத பாத்திருக்கலாம்? அடிக்க மாட்டான். ஏன்னா அவன் வீட்டை விட்டு வெளியில போறான், அடிக்க மாட்டான். சாயந்தரம் வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்ல வீட்டுக்கு வரணும்னு நினைக்கும் போது அடிச்சுட்டு வரான். ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வரும்போது ஏன் நினைக்கணும், வீட்டுல பொண்டாட்டிங்கிற பேய் இருக்கு. அந்த பேயை சமாளிக்கணும்னா அந்த பிசாச உள்ள போட்டுட்டு தான் வரணும். அதனாலதான் அவன் அடிக்கான். நடுவர்களே, ஆண்களுக்கு மட்டும் பொறுப்புள்ள ஆம்பளைகளுக்கு சொல்லி கொடுக்க நல்லா. நடுவர்களே, ஆண்களுக்கு மட்டும் புத்தி சொல்லலைங்க. பொறுப்புள்ள ஒரு ஆண்மனன், பொறுப்புள்ள ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கச்சிக்கு அழகா சொல்றான் பாருங்க. மாமனார மாமியால மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும், சாம கோழி கூவும் முன்னே விழிக்கணும், விழிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. அன்னைக்கு பொறுப்புள்ள ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு அழகா சொன்னான். இன்னைக்கு பாருங்க, சாமக்கோழி ராத்திரி 10 மணிக்கு கூவுது, 12 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய நேரத்தில் குப்பர் அடிச்சு படுத்துக்கிறது. வீட்டில் கிடக்க என் பொண்டாட்டியும் அப்படித்தான். அவ பாட்டுக்கு நல்லா விடிய விடிய டிவி பார்க்கா, காலையில எந்திரிச்சு தண்ணி தொளிச்சு கோலம் போடுற நேரத்தில் அவ பாட்டுக்கா எண்ணி எழுப்பிட்டு அவவே படுத்துக்கிட்டதா. தண்ணி தொளிக்கிறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அழகா ஒரு பக்கெட் தண்ணியில பசுமாட்டத்து சாணியை கரைச்சி தொளிப்பாங்க.
பூரா பாம்பு தேள் இந்த மாதிரி பூச்சிகள் பூரா வீட்டுக்குள்ள வராது. இன்னைக்கு என் பொண்டாட்டி அழகா ஒரு பைப் எடுத்துக்கிட்டு அப்படி சொருவிக்கிட்டு சுவிட்சை போட்டு விடுதா, சல்லுன்னு அடிக்க அப்படியே பிடிக்கா எழுத்து வீட்டு வாசலுக்கு போகுது. எழுத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான், எழுத்து வீட்டுக்காரன் ஓசில குளிச்சுட்டு போயிருவான், அவன் சண்டைக்கு வரான். ஏழை உன் பொண்டாட்டி டெய்லி ஏன் வீட்டு முன்னால தண்ணி அடிக்காங்க. சரி தண்ணி தெளிக்குது அப்படின்னு பார்த்தா குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறதாலாம். அந்த காலத்துல எல்லாம் உண்மையிலே அந்த காலத்து பெண்களுக்கு பொறுப்பு இருந்தது. பச்சரிசிய மாவா திரிச்சு அதுல கோலம் போடுவாங்க. எறும்பு கரையான் அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் சாப்பிட்டு போகும். நம்ம தலைமுறைக்கே புண்ணியம் சேரும்னு எங்க பாட்டி அந்த காலத்தை சொன்னான். இன்னைக்கு என் பொண்டாட்டி பாத்தீங்கன்னா டவுன்ல போய் ஒரு பைப்பு மாதிரி ஒன்று வாங்கியிருக்காக்கா. அதுல 1008 ஓட்டையை போட்டு வச்சிருக்கான். அது உள்ளுக்குள்ள கோலப்பொடியை தட்டிக்கிட்டு இந்த கவுட்ட கம்பு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு அலையுதான். நான் ஒரு நாள் நாமக்கல்ல பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு அதிகாலை 4:30 மணிக்கு தூக்க கலக்கத்துல எப்படா தூங்கும்னு வாரம் குளிர்ல விடன்ட்டு வாசலை நின்று உருட்டிக்கிட்டு தான் என்னையை பார்த்துட்டு எத்தான் எனக்கு குதுன்னு விரைச்சிக்கிட்டு வருது, நீங்க 4 உருட்டிட்டு உள்ள வந்து படுங்கன்னு என் கையில கொடுத்துட்டு அவ உள்ள போயிட்டான். நான் ஒரு பொறுப்புள்ள ஆண்மகன் தட்டி கழிப்பதே இல்லை, வாங்கிட்டு தூக்க கலக்கத்தை அப்படியே உருட்டிக்கிட்டு போனவன் 4 வீடு தள்ளி 5வது வீடு வரைக்கும் உருட்டிட்டு போயிட்டேன். அங்க 5வது வீட்டுல அந்த அக்கா சொல்லுது, தம்பி அப்படி நம்ம வீட்டுல 4 உருட்டிட்டு போங்களேன். ஒரு பொறுப்புள்ள ஆண்மகன் தன் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க 5 வீடு தள்ளி 6வது வீட்டு வரைக்கும் உருட்டிட்டு போற இந்த பொறுப்புள்ள ஆண்மகனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா? சரி அதை விடுங்க, சமையலாவது ஒழுங்கா பண்ணதாளா? எல்லாம் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு சோபால நல்லா நீட்டி நிமித்து படுத்துக்கிடுவா. எதுனாலும் கடையில போய் வாங்கிட்டு வாங்க, பீஸா வாங்கிட்டு வாங்க, பர்கர் வாங்கிட்டு வாங்க, கொத்து புரோட்டா வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க. ஏடி வீட்டுல ஏதாவது பண்ணாங்க, பண்ணவே மாட்டான். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் தம்பி வந்திருக்காங்க, அன்னைக்காவது வீட்டுல சமைக்கலன்னா ஹோட்டல்ல போய் 85 இட்லி வாங்கிட்டு வாங்கன்ட்டான். நான் 85 இட்லியை வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு தேர்தல் நேரம் போலீஸ்காரங்க எவனாவது ஓட்டுக்கு நோட்டு கொடுப்போம்னு செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை ஒருத்தன ஓரமா அனுப்பாட்டிட்டாங்க. ஏன்னா பெட்டியில் என்ன கொண்டு போற அப்படின்னாங்க. சார் இட்லி கொண்டு போறேன் சார் அப்படின்னு. பார்த்தா சந்தேகமா இருக்கலாம், நீ நோட்டு கொண்டு போறேன்னு நினைச்சிட்டு எண்ணி பார்க்காங்க உட்காந்து இட்லி இருக்கு. சார் சொன்னோம்லாம் சார் பிள்ளைகள் பூரா பசியும் பட்டினியுமா கிடக்கு, நீங்க விட்டாதான் சார் நேரங்காலத்தில் போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன்னே. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு 85 இட்லி கொண்டு போறதுக்கு பெர்மிஷன் இல்லடாங்காரு. வீட்டில் உள்ள எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கொண்டு காமிச்சிட்டு பாருங்க சார் குடும்பம் பெருசு நல்லா இருப்பேன் நீ அனுப்புங்க சார்னு எச்சரிச்சு நீ அனுப்புதாரு. இப்படிலாம் ஆண்மகன் வெளியில போய் கேவலப்பட வேண்டியிருக்கு. வீட்டுல கொண்டு வந்து இட்லியை கொடுத்து எடு எல்லாருக்கும் வச்சு கொடு அப்படிங்க, நீங்களே வச்சு கொடுங்க தான்ட்டா. ஏன்னா அவளுக்கு இடுப்பு வலி. சரி நீ இட்லியை பூரா ஆளுக்கு 5-5 இட்லி எடுத்து வச்சுட்டு சாம்பார் கவர் எடுத்து கையில கொடுத்து சாம்பாரையாவது ஊத்து விடிடுன்னேன். அவளுக்கு இந்த ரப்பர் பேண்டை பிரிக்கிறதுல கொஞ்சம் சங்கடம் போல இருக்கு. எனக்கு இந்த சாம்பார் கவர்ல அந்த அப்படியே இந்த பல்ல வச்சு கடிச்சிட்டு இப்படி பிசிக்கி விடுதா. நான் என் பிள்ளைகள் பூரா அப்படியே ஏந்தி 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 பிடிக்கும். அதுல ஏன் முறை வந்தோன்னு பாருங்க, அந்த ஓட்டையில போய் ஒரு கத்தரிக்காய் அடைச்சிக்கிட்டு அவ அப்படி முக்கிக்கிட்டு அமுக்கினா பாருங்க, டப்புன்னு வெடிச்சு என் தலை பூரா சாம்பார். என் மகன் ஓட்டமா ஓடியாரான், எப்போ அவங்க தலையில ஒரு கத்திரிக்காய் கிடக்கு நான் எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு சாம்பார் கவர் கூட இன்னைக்கு ஒரு ஆம்பளை எவ்வளவு கேவலப்படுத்துதுன்னு சொன்னா, இப்பேற்பட்ட பெண்கள். சரி இட்லி விடுங்க, ஏடி உனக்கு இட்லி சரிப்பட்டு வர்றது நான் கடையிலே வேண்டாம், அதையும் கூட சரிப்பட்டு வரல, வீட்டுல ஆசையா ஏதாவது எனக்கு சுட்டு கூட அப்படின்னு. ஏதோ உங்களுக்கு தோசை சுட்டு தரட்டான்னா சுட்டு குடுட்டி சந்தோஷமா சாப்பிடுதண்ணே. தோசையை சுட்டு போட்டிருக்கா 24 பீஸா துண்டு துண்டா கிடக்கு. என்னடி தோசை அப்படி பிஞ்சு பிஞ்சு கிடக்கு அப்படிங்க, பிச்சு தானே திங்க போறீரு சும்மா தின்னுமேன்ட்டா. எனக்கு தோசை சரிப்பட்டு வர்றது வேற ஏதாவது புதுசா அப்படின்னு. சப்பாத்தி சுட்டு தரட்டான்னா சுட்டு கொடுமான்னே. அடுத்த நாள் சப்பாத்தியை சுட்டு போட்டா நான் அதை பிடிச்சி இழுக்கேன், அது என்னைய பிடிச்சி அங்கே இழுக்கு, நான் இங்கே இழுக்கேன், அது அங்கே இழுக்கு. 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் இழுத்துட்டு கிடக்கும். அவன் அங்கே அடுப்பாங்கரையில் வாசல் நின்று பல்ல காடி சிரிக்கா. ஏடி நானே இங்கே சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டு இருக்கேன், என்ன தகுந்து பல்ல இழிச்சிருக்க, வந்தோம்னா பிச்சு போடுவோம் பிச்சுன்னேன். நான் சுட்டு போட்ட சப்பாத்தியவே விற்க முடியலையே, இது என்னையை பிடிச்சி கிழிச்சிட்டு வராங்க. ஏடி உனக்கு தோசை சரிப்பட்டு வரல, சப்பாத்தி சரிப்பட்டு வரல, வேற ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணுன்னு ஏதோ சொல்லி வச்சேன். அடுத்த நாள் என்ன பண்ணிட்டா, செல்போன்ல போய் யூடியூப் சேனல்ல போய் பார்த்துருக்கா. அங்க ஒருத்தன் அல்வா கிண்டுவது எப்படின்னு கிண்டிக்கிட்டு இருந்திருக்கான். சரி நம்ம அத்தானுக்கு இன்னைக்கு அல்வா கிண்டி அசத்திடுவோம்னு நினைச்சிட்டா. திருநெல்வேலி ஏற்கனவே அல்வாவுக்கு ஃபேமஸ். அவ நம்ம கைனால கிண்டி அத்தான் அசத்திருன்னு நினைச்சிட்டு அல்வா கிண்டி வச்சிருக்கா. நடுவர் அவர்களே உண்மையிலே சொல்லுவேன், அந்த அல்வாவை நாங்க 30 நாள் வச்சு சாப்பிட்டோம். கை தட்டுங்கக்கா ஒரு வாட்டி. 30 நாள் வச்சு சாப்பிட்டோம். ஏன் தெரியுமா? அதை சட்டியை விட்டு எடுக்கிறதுக்கு 29 நாள் ஆயிடுச்சு. 30வது நாள் எடுத்தோம். ஏடி இனிமே அல்வாவும் உனக்கு சரிப்பட்டு வரல, நீ யூடியூப் பார்த்த கொஞ்சம் எளிமையான பலகாரமா அத்தனைக்கு செஞ்சு போடன்னு. அடுத்த நாள் வேற சேனல்ல பார்த்துருக்கா. அங்க ஒருத்தான் பால் பணியாரம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இவா சரி இன்னைக்கு பால் பணியாரம் செஞ்சு அசத்திடுவோம் அத்தானே அப்படின்ட்டு பால் பணியாரம் ரெடி பண்ணிட்டா. நான் உண்மையிலே இது அல்வா மாதிரி கிடையாதுக்கா, 7 நாள் உண்மையிலே நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா அந்த பாலும் பணியாரமும் ஒன்று சேர்றதுக்கு 6 நாள் ஆயிட்டு. 7வது நாள் என் பிள்ளைகளை பூரா ஒன்று சேர்ந்து உட்கார வச்சு நான் காலி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அவ நம்மளை காலி பண்ணி கொடுவா. இந்த மாதிரிலாம் நடக்கிற ஒரு சமையல் கிடையாது. ஒரு ஆம்பளை எடி ஒரு உப்புமாவாவது கிண்டி கொடுனே, எனக்கு உப்புமா கிண்ட தெரியாதுங்கா.
அந்த உப்புமா கிண்டதுக்கு ஒரு ஆம்பளை பொறுப்புள்ள ஆம்பளை நான் பக்குவம் சொல்லி கொடுத்துருக்கேன். உப்புமா கிண்டி வச்சோன்னே என் பொண்டாட்டி அழகா எடுத்து வாழை இலையில கொண்டு வச்சா. அடடா, எல்லாரும் வீட்லையும் அரிசி விருந்தத்தான் வாழையில வைப்பாங்க. நம்ம ஆசை பொண்டாட்டி உப்புமாவையே வாழை இலையில வைக்கலன்னு அப்படி எடுத்து அப்படி சாப்பிட போனா இவ்வளவு நிலத்துக்கு முடி இருந்துச்சு. ஒரு கோபம் வந்துச்சு, 2 சாப்புன்னு சாத்திரலாமான்னு பார்த்தேன். இருந்தாலும் நம்ம பொறுப்புள்ள ஒரு ஆண்மகனுங்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அன்பே இங்க வா அப்படின்னு வந்தா. அந்த முடி எப்படி எடுத்தேன், இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஒரு குத்து முடிய சாம்பார்ல போட்டு கொடுத்துட்டா. நம்ம அத்தானுக்கு முடினா அவ்வளவு இஷ்டம்னு நினைச்சிட்டு. ஆனா இப்பவும் எனக்கு கோபம் வரல, ஒரு சந்தேகம் தான் வந்துச்சு. ஏன்னா என் பொண்டாட்டி பாத்தீங்கன்னா ஆள் 5 அடி இருப்பா, அவ கூந்தல் 7 அடி நிலத்துக்கு இருக்கும். அதை அப்படியே சுருட்டி 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 இவ்வளவு உயரத்துக்கு அப்படி டெக்கரேஷன் பண்ணி பாம்பு பள்ளி தேல் நடம் எல்லாம் ஒட்டி வச்சிருப்பா. என் பொண்டாட்டி கொண்டு போட்டிருப்பா, நான் பார்க்கும்போது இந்த மைக் மாதிரியே இருக்கும். நான் உண்மையிலேயே என் பொண்டாட்டியும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணேன். எப்படி காதல் பண்ணா அந்த கொண்ட முடிய பார்த்து அவன் ஆள் 5 அடி. அப்ப கூப்பிட்டு இங்க வா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப நேரம் இருந்துச்சு, இப்பதான் கேட்கணும்னு தோணுது, என்ன தான் கேளுங்க அப்படின்னா. நீ ஆள் 5 அடி இருக்க, உன் கூந்தல் 7 அடி நீளத்துக்கு இருக்கு, இதை நீ எப்படி பராமரிப்ப அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தான், காலையில எந்திரிச்சோடனே நான் நல்லா ஷாம்பு போடுவேன் அப்படின்னா, சாயந்தரம் போல நல்லா சாம்பிராணி போடுவேன்னா, ராத்திரி போல கலட்டி ஆணியில போடுவோம்ட்டால. ஓஹோ, 3 முடிச்சாலே முட்டால ஆன கேளு கேளு தம்பி, 3 முடிச்சாலே முட்டால ஆன கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. நடுவர் அவர்களே, நிறைவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வணக்கம்மா. இந்த ஊர் உலகத்துல நீ நல்லா பாருங்க, இந்த ஆம்பளை பையில பூரா பார்த்து சொல்லுவாங்க, இவன் ஊரை சுத்திட்டு அலையதான், இவன் ஊரை சுத்திட்டு அலையதான், இப்படியே தான் சொல்லுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், அவன் ஊரை சுத்திட்டு அலையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் தாங்க ஊருக்கு வேலையா நின்று காவல் காக்கக்கூடிய ஒரு ஆண்மகனா இருப்பான். அது மட்டுமா, ஆம்பளை பையில பார்த்து சொல்லுவாங்க, இவன் அப்பன் பேச்சே கேட்க மாட்டான், இவன் அப்பன் பேச்சே கேட்க மாட்டான். அப்படித்தான் தெரியும் உங்களுக்கு, இவன் அப்பன் பேச்சே கேட்க மாட்டாங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த அப்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். நடுவர்களே, அப்பேற்பட்ட பொறுப்புள்ள ஆண்மகனால் தான் அந்த இல்லறம் இணைக்கிறது. இளைஞர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், முதியோர் இல்லங்களுக்கு நீங்கள் பொன்னை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், அள்ளி அள்ளி கொடுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் பெற்றோரை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையுள்ள பெண்களேன்னு பேச வராங்க. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாய்கிட ஏறிய சுவையும் நனிப்பசி பொழியும் யாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என் உயிர் என்பேன் தமிழ்த்தாயை உனை வணங்கி. வில்லினில் நான் தோர்த்து வீழ்த்துகின்ற வேந்தரை போல் சொல்லிலே வீழ்த்துகின்ற சுத்த தமிழ நாம் எங்கள் நடுவர் அவர்களே. அட்டேங்கப்பா சீனி சக்கரை சித்தப்பா. நடுவர்களே, எங்க முன்னாடி 2 பேர் பேசினாங்க பாத்தீங்களா? யாராவது உங்களை புகழ்ந்தாங்களா? புகழல. எனக்கெல்லாம் நடுவரை புகழ்ந்தாதான் பேச்சே வர. நடுவர் அவர்களே, மரத்தில் அடித்து இறக்கினால் அது ஆணி, மனிதனை ஏற்றி விட்டால் அது ஏணி, கடலை கிழித்து சென்றால் அது தோணி, கிரிக்கெட்டில் 6 அடிப்பது எங்கள் தோணி, இந்த பட்டிமன்றத்தை கலக்குவது உங்கள் பாணி. பாத்தீங்களா நடுவர்களே, யாராவது இப்படி பேசினாங்களா? பயிர்களை சுமந்து நிற்பதால் நிலம் அழகு பெறுகிறது, தாமரையை சுமந்து நிற்பதால் குளம் அழகு பெறுகிறது, நாணத்தை சுமந்து நிற்பதால் பெண் அழகு பெறுகிறாள், இந்த பட்டிமன்றத்தை சுமந்து நிற்பதால் நீங்கள் அழகு பெறுகிறீர்கள். ஆமா, நான் கூட அழகு பெறுறேன். ஆமா நடுவர்களே, ஏன்னா எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு பாத்தீங்களா? அதுவரை நீங்க அழகுதான். பேசுங்கள் நாவினாலே பலர் பேசுவதை சிந்தியுங்கள் என்று அழகாக பேசி அமர்ந்திருக்கும் எண்ணணி தோழியே, அவித்த முட்டை பொறிக்கும் என்று அடைகாத்து கொண்டிருக்கும் எதிரணியினரே, நல்ல ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க நடுவர்களே, அற்புதமான ஊர். ஏன்னா இது எங்க ஊரு, அழகாதான் இருக்கும். எங்க ஊர் இல்ல, நான் மண்ணின் மைந்தியில நடுவர் அவர்களை இங்க வந்து பேசிட்டு இருக்கிறேன். அழகிய மண்டபம் இல்லப்பா, நார்வேல்காரி இல்ல நீ. என்ன இருந்தால வாழ்க்கப்பட்ட ஊர் இந்த ஊர் தானே நடுவர் அவர்களே, வாழ்க்கப்பட்ட ஊர். கட்டாயம். திருச்செந்தூர் கடல் அழகு, கடலுக்கு அலை அழகு, அலைக்கு மண் அழகு, மண்ணுக்கு விண் அழகு, விண்ணுக்கு மேகம் அழகு, மேகத்திற்கு மழை அழகு. அந்த மலைக்கு இந்த ஒரு மக்கள் தாங்க அழகோ அழகு. அழகு பாத்தீங்களா எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? கல்லிலே வடித்த சிற்பம் காலத்தால் அழியாமல் நிலைத்து நிற்பது போல, நல்லவர் பெற்ற ஞானம் நற்புகழாய் புகழ் பெறுவது போல எங்கள் பட்டிமன்றத்தை ஆவலாக ரசித்துக் கொண்டிருக்க ரசிக பெறும் மக்களே மற்றும் இசை கலைஞரே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை கூறி உங்களிடம் பேசுவதற்கு இந்த அரியாசனத்தை சரியாசனமாக தந்த அந்த ஆண்டவனுக்கும் நன்றி கூறி என் வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். இப்பதான் ஆரம்பிக்கவே போடுறேன். சீக்கிரம் முடிக்க முடியாது நடுவர் அவர்களை. சொல்லுவாங்க வீட்டுல கடைசி குழந்தையும் பிறக்க கூடாது, இந்த பட்டிமன்றத்துல கடைசி ஆளா பேசவும் கூடாதுன்னு. சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி, ஒரே அடியா முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருவோம். இரவை நம்பி நிலவு வருவதில்லை, பகலை நம்பி சூரியன் வருவதில்லை, மண்ணை நம்பி மழை வருவதில்லை, நான் யாரை நம்பியும் வரல, உங்க கைத்தட்ட மட்டும்தான் நம்பி வந்திருக்கேன்.
கைத்தட்டு அதிகம் விழுந்தாதான் நடுவர் எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, இப்பதான் வாதத்துக்கு வரேன். எப்ப எங்க 2 அண்ணனா என்ன பேச்சு, சே 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 சே, அருமையா இருந்துச்சு. ஆனா 2 பேரும் பேசல. ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தெரியுமா? கடைசியில இத்துடன் முடிக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அருமை அருமை அருமை. என்ன பேச்சு எம்மா. எங்க தினேசன் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டு நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா ரசிச்சீங்கல்ல? நல்லா இருந்துச்சு. என்ன பேசுனாங்க? வீட்டம்மா சரி இல்லையா? நான் கேக்குறேன், உங்களுக்கு பெண்களை பிடிக்கல, எங்களை பிடிக்கல இல்ல? எங்களை பிடிக்கல. பெண்கள் நல்லவங்க கிடையாது, பெண்கள் மோசம், ஆண்கள் மட்டும்தான் நல்லது. பிடிக்கணும் இல்ல? எதுக்குங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாணம்? பேசாம குற்றாலத்துல போய் குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியதுதானே? கல்யாணம் வர அப்புறம் பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்தோடனே, சிவத்திபுரத்துல பொண்ணு இருக்கா, பாபநாசத்துல பொண்ணு இருக்கா? எதுக்கு? நீங்க தான் கஷ்டப்படுறீங்க இல்ல? உங்க பிள்ளைக்கு என்னைக்காவது கல்யாணத்துக்கு பத்திரிகை கொண்டு வாங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு. அப்புறம் எங்க அண்ணன் பாருங்க, அவர் கோலம் போட்டாரா? வீட்டம்மா கோலம் போட சொல்ல பொறுப்பா போட்டாரா? பொறுப்பா போட்டா அவர் வீட்டுக்கு மட்டும் தானப்பா போடணும். அடுத்த வீடு வர 5 வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டாரா? இவங்களுக்கு பொறுப்பு. ஆனா ஒண்ணு சொல்றானே, எங்க அண்ணிய பற்றி இப்படி பேசி பேசிதான் நீங்க இப்படி தேஞ்சு போயிட்டே இருக்கீங்க. ஆமா பாத்துக்கோங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படியே எங்க அண்ணிக்கு அனுப்புவோம்ல. நடுவரவர்கள், நான் கேக்குறேன்னு, இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை? சுண்ணாம்பு வேணும், சுண்ணாம்பு கடைசி வேணும், செங்கல் வேணும், செங்கல் வேணும், சிமெண்ட் சிமெண்ட் வேணும், வேணும், ஜல்லி வேணும், மண்ணு வேணும், அப்படிதானே? மணல் வேணும், மண்ணு, கொத்தனார் வேணும். கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? கொத்தனார் வேணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு பணம் வேணும். இடம், வீடு கட்டுறதுக்கு இடம் வேணும். எல்லாம் இருக்கு, எல்லாம் அங்கங்கே இருக்கு. அது வீடாக வருவார்களே, சித்தாள் வேணும், சித்தாள் வேணும். கடைசி சித்தாள மறக்க கூடாதுல்ல? இப்ப எல்லாம் இருந்தாதான் வீடு. எல்லாத்தையும் அப்படியே வச்சிருந்தா வீடாகுமா? அப்படியே முதல்ல வானம் தோண்டி கல்ல போட்டு செங்கலை போட்டு மணலை போட்டு அப்படியே கட்டி 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 வந்தாதான் வீடு. எப்படி இல்லைன்னா வர மணல் மேடு. அதே போல எங்க அண்ணன் சொன்ன போல பொறுப்பா இருந்து உழைக்கிறவங்க, சம்பாதிக்கிறவங்க எங்க அண்ணன் மாதிரிதான். இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க கொண்டு வர பணத்தை கைதட்டுடா, நல்லா தொட்டிக்கோ. நீங்க கொண்டு வர பணத்தை அப்படியே நாங்க எடுத்து 1 மாசம் வீட்டு வாடகைக்காக, 1 மாசம் பிள்ளைகளுடைய ஸ்கூல் பீஸுக்காக, 1 மாசம் மளிகை ஜாமானத்துக்காக, 1 மாசம் இதர செலவுக்காக அப்படியே எடுத்து வச்சு 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 எங்க குடும்பத்தை ஒரு கட்டு கோப்பா வளர்த்துறது யாரு? பெண்கள் தானே. ஓஹோ. கேட்கிற நடுவர்களே, இன்னைக்கு சமுதாயத்துல வந்து 2 பேரும் வேலைக்கு போறாங்க. அந்த காலத்துல ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போனாங்க. இப்ப சம உரிமை, சம உரிமை. 2 பேருமே அங்க வேலைக்கு போறோம். ஆண்களுக்கு என்னைக்கு லீவு? ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு. அன்னைக்கு ஆண்களுக்கு லீவு, பெண்களுக்கு அன்னைக்கு லீவு கிடையாது. காலையில எழும்பின பேப்பரை படிப்பாங்க, மனைவி கொண்டு போற காஃபி அப்படியே குடிச்சிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையை அன்னைக்கு அப்படியே ஹாயா தூங்கி பொழுத போக்கிடுவாங்க. ஆனா வேலைக்கு போற ஒரு மனைவியை நினைச்சு பாருங்க, அந்த 1 வாரத்துக்குள்ள துணியை துவைக்கணும், 1 வாரத்துக்குள்ள நம்ம வீடை ஒட்டடை அடிச்சு கூட்டணும். இது எல்லாத்தையும் விட அந்த 1 நாள் மட்டும்தான் கணவன் மனைவி குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு விதவிதமா சமைச்சு, என் கணவனுக்கு அது பிடிக்கும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் அப்படின்னு வச்சு சமைச்சு அப்படியே வட்டமா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா? அதுல இருக்குமே ஒரு சுகம், அதுதாங்க சுகமான சுமை. குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பொறுமையா நாங்க இருக்கமே, என்னமோ பொறுப்பு பொறுப்புன்னு இவ்வளவு நேரம் நம்மளால வெறுப்பு ஏத்திட்டு இருந்தாங்க இல்லம்மா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நடுவர்களே. பெண்கள், பூ தொடுக்கிற பெண்களை விட இன்று கணவனோடு போராடும் பெண்கள் தான் நிறைய இருக்காங்க நடுவர்களே. 15 வருடங்களாக மதுக்கடையை மூடுங்கள் 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 என்று சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை திறக்கிறாங்க. பெண்கள் எங்க வரிசையா நிப்பாங்க? நியாய விலை கடையில வரிசையா நிப்பாங்க. தண்ணி பிடிப்பாங்க பாத்தீங்களா? தண்ணி தொட்டி குழாய் படியில வரிசையா நிப்பாங்க. ஆண்கள் எங்க வரிசையா நிக்காங்க? டாஸ்மாக் கடையில திறக்கிறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு திறக்கிற கடைக்கு 10 மணிக்கு போய் நின்னுட்டு அப்படியே வாங்கி. கொரோனா டயத்துல வரிசையில் நின்னானோ பாருங்க. கொரோனா முடிஞ்சு அப்பதான் திறக்கான். திறந்த உடனே கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஆமா, நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பார்த்தேன். அங்க இருந்து வரிசையா இருக்கான் அந்த அம்பையில, அந்த ரயில்வே கேட்டு பக்கத்துல பாத்தீங்களா? இப்படியே வரிசையா நின்னுட்டு வாங்கி போட்டுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? நடுவர் அவர்களை கேக்குறேன்னு, இன்னைக்கு கணவன் இறந்தால் அந்த மனைவிக்கு என்ன பேரு? மனைவிக்கு விதவைன்னு பேரு. ஒரு மனைவி இறந்துட்டு அந்த கணவனுக்கு என்ன பேரு? புது மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளை. பாத்தீங்களா? சமுதாயம் நமக்கு கொடுத்திருக்க பேரை பாத்தீங்களா? இதையும் பொறுமையா நம்ம ஏத்துக்கிடல. ஒரு கவிஞன் அழகாக வலித்தான். 8 முழ வேட்டி கட்டி எடுப்பான உடை அணிந்து
எட்டுமுள்ள வேட்டி கட்டி எடுப்பான உடை அணிந்து தெருவில் நடந்தாள். எதிரில் வந்தாள். கணவனை இழந்தவள் சகுனம் சரியில்லையாம். திரும்பி நடந்தான் மனைவியே இழந்தவன். பாத்தீங்களா அடேங்கப்பா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நடுவர் அவர்களே, நான் இன்னைக்கு கேக்குறேன், ஆடி காரில் போறது அழகு இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கதா அழகு. இன்னைக்கு ஆலயம் போனா செருப்பக்கான, ஆஸ்பத்திரி போனா உறுப்பக்கான, ஆசிரமம் போனா கற்பக்கானும். நான்ஸ்டிக்ல மாவு ஒட்டாது, அந்த மாவுல சுட தோசை வயத்துல ஒட்டாது. இப்படியே எங்க ரெண்டு அண்ணமாரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் அவங்களுக்கு ஒட்டாம போயிரும். நடுவர் அவர்களே, நான் கேக்குறேன்னு, இன்னைக்கு ஒரு மனைவி இறந்துட்டா அந்த கணவனை வந்து நம்ம புது மாப்பிள்ளைன்னு சொல்றோம். ஒரு சின்ன வயசுல ஒரு நடந்த சம்பவம் நடக்குதுன்னா நம்ம சமுதாயத்தில் நடக்கிற விஷயம். ஒரு வயது இல்லாம ஒரு சின்ன வயசுல ஒரு கணவன் வந்து மனைவி இறந்துட்டான்னு சொன்னா அவர் மாமனார்கிட்ட போறாரு. மாமா மாமா, சின்ன வயசுலயே அவர் மனைவி இறந்து போயிட்டாப்ல. சின்ன வயசுலயே உங்க பொண்ணு இந்த ரெண்டு பிள்ளைங்களை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு மாமா, நான் என்ன செய்ய, ரெண்டு பிள்ளைகளையும் வளர்க்கறதுக்கு எனக்கு வழியே இல்லை. அதனால காலேஜ் படிக்கிற உங்க பொண்ணு அந்த ரம்யாவை காலேஜை நிப்பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்கன்னு சொல்றாரு. மாமா பாப்பாரு, என்ன இருந்தாலும் மகா பிள்ளை இல்ல, இன்னொருத்தி வந்தா என்ன இருந்தாலும் அம்மா ஆக முடியாதுல, சித்தி தானே, என்ன இருந்தாலும் வேற யாரும் வந்து நம்ம பிள்ளைய பார்க்காம இருந்தா என்ன செய்ய, நம்ம மகளையே கல்யாணம் பண்ணி வைப்போமே அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்காருன்னு வைங்க நடுவர் அவர்களே. அவர் கல்யாணம் பண்ணிட்டு வராரு. வீட்டுக்குள்ள போன உடனே அக்காவுடைய போட்டோ அப்படியே ஹால்ல தொங்குது. சொல்றாரு, இங்க பாருமா உன் அக்கா போட்டோ, நீ எப்பெல்லாம் தலையில பூ வைப்பியோ அப்ப எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் வச்சு விட்டுருமா, போட்டோக்கு வச்சிருமா அப்படின்னு. அது எல்லாத்துக்கும் பூம் பூம் ஆடுமா தலையாட்டுது. அப்படியே பெட்ரூமுக்கு கூட்டு வர்றாரு. பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அப்படியே பீரோவை திறந்து காமிக்கிறாரு, இங்க பாருமா உன் அக்கா போட்ட ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு, இதெல்லாம் இனி உன்னுடைய சாரிதாம்மா, நீ கட்டிக்கோ, இந்த இருக்கு பாரு ரெண்டு குழந்தைங்க, இந்த குழந்தைங்க தான்மா இனி உன் குழந்தைங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே அது பூம் பூம் தலையாட்டி கேட்குது. இது சமுதாயத்தில் நடக்கிற விஷயம். இதை கொஞ்சம் திருப்பி போட்டு பாருங்க நடுவர் அவர்களே. ஒரு இடத்துல இதே போல கணவன் குடிச்சு சின்ன வயசுல செத்து போயிட்டாரு. அந்த மனைவிக்கு ரெண்டு குழந்தைங்க, பழக்க முடியல. அவ போய் மாமனார்ட்ட போய் கேட்கிறா, மாமா மாமா, சின்ன வயசுல உங்க பையன் குடிச்சு இப்படியே வாழ்க்கையை இழந்து அப்படியே செத்து போயிட்டாரு. இந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சு எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த பேங்க்ல வேலை பார்க்கறான் பாத்தீங்களா ரமேஷ் சின்னவர், அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு பொண்ணு கேட்கிறா. காரி துப்பிடுவார். துப்ப மாட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இல்ல, சின்ன வயசுல கணவனை இழந்துட்டா இல்ல, எதுக்கும் நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றாரு. கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றா. கூட்டிட்டு வந்தோன்னா அப்படியே போட்டோ, அதே மாதிரி போட்டோ தொங்குது, அண்ணனுடைய போட்டோ. உடனே காமிங்க பாருங்க பார்த்தா உங்க அன்னை போட்டோ. நீங்க எப்பெல்லாம் குடிக்கிறீங்களோ ஒரு சிரட்டையிலையாவது ஊத்தி அந்த ஒரு வாரத்துல வச்சிருங்க. எப்பெல்லாம் நீங்க சிகரெட் குடிப்பீங்களோ அப்பெல்லாம் அந்த ஒரு வாரத்துல எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு கூட்டு போறா. அப்படியே பீரோவை திறந்து, இங்க பாருங்க தான் உங்க அண்ணன் போட்ட பேண்ட் ஷர்ட் எல்லாம் இதுல இருக்கு, இதெல்லாம் இனி உங்களோட தான். இந்த ரெண்டு குழந்தைங்க இருக்கு பாருங்க, இது இனி உங்க குழந்தைங்க தான். இப்படி எந்த பொண்ணு அதை சொல்லுவாளா நடுவர் அவர்களே? சொல்ல மாட்டா. 10 வீட்டில் போய் 10 பாத்திரம் தேய்த்து கூட தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பாலே தவிர இப்படி நாங்க செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்க பொறுமையானவர்கள். ஒவ்வொரு கணவனும் மல்லியோடு வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அவர் மில்லியோடு வந்தா கூட அந்த பொண்ணு அதையெல்லாம் தாங்கிட்டு தன்னுடைய கணவன் நாங்க பொறுப்பா இருக்கோம், பொறுமையா இருக்கோம். பாத்தீங்களா என்ன பெரிய பொறுப்புன்னு பேசிட்டு இருந்தீங்க நடுவர்களை. பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. குயில்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரா, ஏ குயிலே நீ மட்டும் கருப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு. ரோஜா மலர்கிட்ட போய் சொன்னா, ஏ ரோஜா மலரே உன்னை சுற்றி இத்தனை முட்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு. கடல்ல போய் சொன்னார், ஏ கடலே நீ மட்டும் உப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் நீ எங்கேயோ போயிருக்க அப்படின்னு. இந்த மூணுமாச்சான்னு சொல்லிச்சான், நீங்க மூணு இப்படி என்னை பார்த்து இப்படியே நீங்க குறை சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க அப்படின்னு. அதே போலதான் எங்க அண்ணம்மா 2 பேரும் இப்படியே எங்களை பற்றி பேசாம இருந்திருந்தா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. பொம்பளை பற்றி பேசக்கூடாது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த பூமியை பாருங்க. நம்ம எவ்வளவோ அதை காயப்படுத்துறோம், எவ்வளவோ கொடுமைப்படுத்துறோம். அப்படியே பிளாஸ்டிக்கை போட்டு மக்கி உள்ள போன தண்ணி கூட இறங்க முடியாம பண்ணினாலும் அது எவ்வளவு பொறுமையா இருக்கு பாருங்க. அதுக்குனாலதான் பூமிக்கு கூட பூமி தாயின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் பூமி தகப்பன்னு வைக்க வேண்டியதானே? பொறுமையா இருக்கிறனால தானே பூமி தாயின்னு வச்சிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணா இருக்காருலம்மா, என்எஸ் கிருஷ்ணா ஒரு படத்துல பொறுமையில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு கேட்பாரு. உடனே இந்த அம்மா டிஏ மதுரன் சொல்லும், பொம்பளை தான் பொறுமையில சிறந்தவா, அவளைத்தான் பூமா தேவிங்காங்க, அவளைத்தான் பூமி தாயின்னு சொல்றாங்க, அதனால பொறுமையில சிறந்தவா பொம்பளை தான்பா. உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாரு, இல்லம்மா நீ இது சொல்றதெல்லாம் இல்லம்மா, பொறுமையில சிறந்தவா ஆம்பளை தான் சொல்லிட்டு அப்படியே டிஏ மதுரன் தோல்ல கை போட்டுருவாரு. உடனே அந்த அம்மா சொல்லும், சி கையடியா பாத்தியா பொறுமை இருக்கா, இப்ப நீ என் தொல்ல கை போடு, நான் என் பாட்டுக்கு இருப்பேன் பாரு. இப்போ நீ சொல்லும் போது எனக்கு அது ஞாபகத்தில் வந்தது.
நடுவர் அவர்களே கேக்குறேன், இந்த சமுதாயத்துல அட்டாக் யாருக்கு அதிகம் வருது? யாரு அட்டாக் யாருக்கு அதிகம் வருது? அட்டாக் யாருக்கு வருது? ஆண்களுக்கு தான் அதிகம் வருது. ஏன் தெரியுமா ஆண்களுக்கு அதிகம் அட்டாக் அவங்களுக்கு வருது? தான் இதயம் இருக்கு. அப்படி கிடையாது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஹார்ட் இருக்கு அவங்களுக்கு. இதயங்கிறது கடவுள் படைச்ச எல்லாருக்கும் இருக்கும். ஏன் தெரியுமா அட்டாக் வருது? நம்ம வந்து எங்களுக்கு எல்லாம் வராது. நாங்க வந்து எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் இதயத்துல வச்சிருப்போம். அவர் ஜம்முன அமைதியா அவர் பாட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அதனால எங்க இதயம் ஒண்ணுமே செய்யாது, அப்படியே இருக்கும். ஆனா ஆம்பளைங்க, ஆமா ஆம்பளைங்க ஏத்த வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, கீழ் வீட்டுக்காரி, அந்த வீட்டுக்காரி, இந்த வீட்டுக்காரி, முன் வீட்டுக்காரி, பின் வீட்டுக்காரி, இப்படி எல்லாரையும், அது மட்டுமா நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், அப்படி எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கும் போது எவ்வளவுதான் அந்த இதயம் தாங்கும்? டப்புன்னு போயிடும். ஆகவே நடுவர் அவர்களை ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் வந்து சூடா காப்பியே குடிக்க மாட்டேன். தெரியுமா ஏன் குடிக்க மாட்டேன்? ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி சுட சுட தான் குடிப்பேன். கல்யாணத்துக்கு பிறகு சூடா குடிக்க மாட்டேன். ஏன்னா இதயத்துல வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா? அப்ப என் முன்னாடி கொதிக்க கொதிக்க ஊத்துறாளே, என்ன விஷயம்? அது நீங்க தான் வச்சு நான் அவிக்கான்னு நினைக்கிறேன். நாங்க சின்ன பிள்ளைல ஸ்போர்ட்ஸ் டே எங்க ஸ்கூல்ல கொண்டாடுவாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, கடைசியில ஒரு மனித பிரமிட்னு ஒண்ணு பண்ணுவோம். கீழே 7 மாணவிகள் அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்திருப்போம். அவங்க மேல அப்படியே 5 மாணவிகள் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க மேல அப்படியே 3 மாணவிகள் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க மேல 2 மாணவிகள் உட்கார்ந்திருந்து, அதுக்கு மேல ஒரு மாணவி ஏறி உட்கார்ந்திருந்து அப்படியே தேசிய கொடியை பத்தி அப்படியே சல்யூட் அடிப்பா. உடனே எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்திருக்க மக்கள் அனைவரும் அந்த மேல இருக்க மாணவியை பார்த்து அப்படியே கைதட்டுவாங்க. அப்ப எங்க பிடி டீச்சர் சொல்லுவாங்க, எம்மா கூட்டத்தில் இருக்க அத்தனை பேர் மேலே இருக்க ஒரு மாணவியை பார்த்து கை தட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கீழே இருக்கு நீங்க 7 பேர் தான் சொல்லுவாங்க. அந்த கீழே இருக்க 7 பேர் யார் தெரியுமா? பெண்களாகிய நாங்க. அப்படியே பொறுமையா வீட்டுல இருந்து நீங்க என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் அப்படியே ஆமா சாமி அப்படியே நாங்க மண்டையாட்டி இருக்கிறதுனாலதான் நீங்கள் குடும்ப தலைவர்கள் என்று வெளியே சொல்லிட்டு போயிருக்கீங்க நடுவர்களே. ஆக இந்த மண்ணிற்கு வாசம் உண்டு, எங்கள் பெண்களுக்கு நேசம் உண்டு, எங்கள் கண்களுக்குள் ஈரம் உண்டு, எங்கள் பெண்களுக்குள் வீரம் உண்டு, நாங்கள் வாழ்ந்திட ஒரு தேசம் உண்டு, அந்த தேசத்தின் மீது எங்களுக்கு பாசம் உண்டு என்று கூறி மண்ணின் மைந்தர்களாக இருந்தாலும் அவர்களும் பெண்ணின் மைந்தர்களே என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி அமைகிறேன். சின்ன தீர்ப்பு தான், ஆனா கேட்டு போங்க. இந்த விஷயம் தான் முக்கியம். வாழ்க்கை என்பது ஒரு சீட்டாட்டம் மாதிரி. சீட்டை கலைச்சி போடும்போது என்ன சீட்டு விழுதோ அது விதி. வந்த சீட்டை வச்சு எப்படி விளையாடுறோங்கிறது நம்ம மதி. என் கல்யாண ரிசப்ஷனில் ஒரு பெரிய மனுஷன் பேசினார். நம்ம ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு ஆள் அதில் பேசினார். வள்ளுவன் வாசுகி தெரியுமா? அவருடைய கற்பின் திறன் தெரியுமா? வள்ளுவர் வாளி பொண்டாட்டி தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தா வள்ளுவர் உள்ளே என்ட்ரான உடனே நேரம் வந்து நின்றுக்கிட்டு வாசுகி அப்படின்னு கூப்பிட்ட உடனே வாசுகி என்ன செஞ்சிட்டா, அப்படியே அந்த நிறை குடத்தை அந்த வாளியை அப்படி நிப்பாட்டிட்டு வந்துட்டா. அந்த வாளி அதிலே நின்றுது. உள்ளே போய் வள்ளுவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு வந்தா அந்த வாளியை மறுபடியும் அப்படியே எடுத்துக்கிட்டா. எப்படி பார்த்தீர்களா வள்ளுவரின் கற்பின் திறம்? நான் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சவொடனே எங்கள் வீட்லேயும் கிணறு இருக்குது, எங்கள் வீட்லேயும் வாளி இருக்குது. எனக்கு இப்போ பொண்டாட்டி வந்துட்டா. அதே மாதிரி நான் போனேன். அவள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டியை புஷ்பா அப்படின்னு கூப்பிட்டேன். அவள் உடனே நெஞ்சிட்டா, அப்படியே நிப்பாட்டிட்டு வந்துட்டா. அது ஒரு நிமிஷம் நின்றுது சார், சத்தியமாக நின்றுது. அந்த கப்பியில் சிக்கி நின்றுது. அதுக்கப்புறம் உள்ளே விழுந்துட்டு நான் உடனே என் பொண்டாட்டிட்டு இருந்தேன், வள்ளுவர் பொண்டாட்டி வாசுகி மாதிரி உன் கற்பு ஒன்று ஸ்ட்ராங் இல்லடின்னு. ஒன்று அவ சொன்னா என் கற்பு ஸ்ட்ராங்கு தான், அதான் ஒரு நிமிஷம் நின்றுது. அதுக்கப்புறம் இந்த வாளி திரும்பி பார்த்தது, நீ வள்ளுவர் இல்லைன்னு உள்ள விழுந்துட்டுன்னா. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? 2 சமம் தானே. என் மனைவி குழம்பு வச்சிருந்தா சாப்பிட்டுட்டு பாராட்டினேன், சாம்பார் சூப்பர் அப்படின்னு. இது புளிக்குழம்புன்ட்டா. நதியா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா நடிகை நதியாவோட படம் பிடிக்கும். உயிரே உனக்காகனு ஒரு படம் போட்டிருந்தா நான் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு தான் வந்து பாருங்களேன் அப்படின்னா டப்புன்னு டிவி அணைச்சிட்டு போயிட்டான். நான் இன்னொருத்தியை ரசிப்பதை என் பொண்டாட்டியால் ரசிக்க முடியல. நான் ஈன்னு ஒரு படம் பார்த்தோம் ஐயா. அந்த படத்தில் என்னென்னா, புருஷன் ஒருத்தன் செத்து போயிருந்தான் ஆம்பளை. அவன் ஆவியாக வந்து ஒரு ஈக்குள்ளே நுழைஞ்சிருந்தான். அந்த ஈயோட சேர்ந்து நின்று அவளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த படத்தை பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கேன். சோறு கொண்டு வரணும். எங்கள் முன்னாடி நைட்டில் தோசை சுட்டு கொண்டு வரும்போது பக்கம் ஒரு நைட்டில் பொதுவாக வராது. அன்றைக்கி வந்து மொச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி மொச்சுக்குன்னு என்கிட்ட வருது. நான் சும்மா விளையாட்டு போல் சொன்னேன், செத்து போன எங்கள் அத்தை மகன் மேகலாவோட ஆவியாக இருக்குமோ, என்ன சுற்றி வருது அப்படின்னு. அப்படி தான் என் பொண்டாட்டி இங்கிட்டு ஓடுனா ஒரு கம்பு எடுத்தா இப்படி பாஞ்சா அப்படி பாஞ்சா மிதிச்சே கொண்டுட்டா அந்த ஈயை. இந்த மாதிரி பட்டிமன்றங்களுக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் துண்டு போடுவாங்க.
அது மாதிரி ஒரு நாள் இப்படி பட்டிமன்றத்தில் பெரியவர்கள்லாம் சேர்ந்து துண்டு போட்டாங்க, வரிசையாக துண்டு போட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே தரமான துண்டு தான், ஆனால் நிறம் வேற. எனக்கு ஒரு பச்சை கலர் துண்டு போட்டாங்க, இன்னொரு தங்கச்சிக்கு ஒரு ஊதா கலர் துண்டு போட்டாங்க. அந்த தங்கச்சி கேட்டா, சார் எனக்கு அந்த துண்டு நல்லா இருக்கு, அந்த துண்டை தாங்களே, அந்த கலர் பச்சை கலர் எனக்கு பிடிக்கும், நீங்கள் அதை இந்த ஊதா கலரை வச்சுக்கிங்க அப்படின்னா. சரிம்மான்னு சொல்லிவிட்டு அந்த துண்டை வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் நான் வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு போன உடனே வீட்டில் போய் காலிங் பில் அடிப்பேன். என் பொண்டாட்டி கதவை திறப்பா. அந்த துண்டு இருந்ததுன்னா அந்த துண்டை தூக்கி என் பொண்டாட்டிக்கு போற்றி விடுவேன். அப்படி போற்றி விட்டோம், அப்படி மொந்து போத்துட்டே போவேன். நான் கதவை போட்டிட்டு வீட்டுக்குள்ளே போவேன். இது வழக்கமாக நடக்கும். ஒரு நாள் அப்படி தான் அன்றைக்கி இந்த துண்டு வாங்கின அன்றைக்கி வீட்டில் கதவை காலிங் பில் அடித்தேன். அவள் வந்து கதவை திறந்தா, அந்த துண்டு அவளுக்கு போத்தினேன். போத்தின உடனே அவள் என்ன செஞ்சுருக்கான்னா, அப்படி இப்போ போட்டுட்டு உள்ளே போனவா டப்புன்னு திரும்பினா, எங்க உங்கள் துண்டு எங்கேன்னா, ஏமா இது ஏன் துண்டு தானே அப்படின்னு. இல்லை இது உங்கள் துண்டு இல்லை, இதில் உங்கள் வாசம் வரலன்ட்டா. என்ன மோப்பம் பிடிச்சி வச்சுருக்கா சார். இது பொய் இல்லை. 2011 ஆதார் கார்டுக்கு அளவெடுக்கணும். வரிசையாக கைரேகை வைக்கிறோம். வரிசையாக கைரேகை, அங்கே ஒரு அழகான பொம்பளை அப்படி வந்து கைரேகையை எடுத்துக்கிட்டு இருக்கா. முதல்ல என் மகன், ரெண்டாவது என் மகா, மூணாவது நான், நாலாவது என் பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் முன்னால் வரிசை என் மகளுக்கு கைரேகையை வச்சு இப்படி அமுக்கி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் மகனுக்கு எடுத்தாங்க. மூணாவது எனக்கு எடுத்தாங்க. அந்த ஒரு அழகான பெண்ணு என் கையை பிடிச்சி இப்படி அமுக்குறா, அப்படி அமுக்கி ரேகை எடுக்கிறா. பின்னாலேருந்து என் பொண்டாட்டி போட்டும் போட்டும் சீக்கிரம் போட்டும் அப்படின்னா. உன்னை அவா சொல்கிறா, மெதுவாக தானே எடுக்க முடியும், மெதுவாக தானே எடுக்க முடியும்னு கேட்டான். உன்னை அவா சொன்னா மெதுவாக தான் எடுக்க முடியும்னா, மனுஷங்க வேற வழிக்கு போகணும்ல, சீக்கிரம் எடுங்க போங்க போங்க போட்டு போட்டு. என்ன நோர்த்தி தொடுறத அவளால் தாங்கவே முடியலை. என் பொண்டாட்டி பேசுறதெல்லாம் தனித்தனியாக ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு மொழிபெயர்க்கணும். என்ன சொன்னீங்க அப்படி கேட்டான்னா, நான் சொன்னது கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது, நான் சொன்னதை மாற்றி சொல்லுங்கன்னு அர்த்தம். உங்கள் இஷ்டம் அப்படின்னா என் இஷ்டம் கிடையாது, எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருங்க அப்படின்னா உங்கள் குடும்பமும் நீங்களும் நாசமாக போங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் என் மேலே சாஞ்சிக்கிட்டு சொல்கிறா, லூசு லூசு நீ எம்பிட்டு புத்திசாலி தெரியுமா, என்னை பார்த்து லூசு லூசு நீ எம்பிட்டு புத்திசாலி தெரியுமா அப்படின்னா. நான் லூசுன்னு சொன்னதையும் நம்பலை, புத்திசாலின்னு சொன்னதையும் நம்பலை, ஆனால் அவள் பாசத்தை மட்டும் நம்புவோம் சார். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. புடவை வேணும்னு கேட்டா. நம்ம சங்கரங்கோயில் சர்வோதயால ஒரு புடவை 6000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். புடவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. புடவை எடுத்து இப்படி பார்க்கா, பார்த்துட்டு இப்படி பார்க்கா, இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கா. என்னடி எப்படி இருக்குன்னு, இருக்குன்னா எப்படி இருக்குன்னு, இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு, இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்னு. இதை மாதிரி 7-8 இருக்கு, இல்லாத கலராக பார்த்துட்டுக்க உனக்கு என்ன கூரா இருக்குன்ட்டா. இல்லாத கலராக பார்த்து எடுத்து ஒரு புடவை எடுத்து அவள் கையில் கொண்டு போய் கொடுத்தேன். இல்லாத கலராக வீட்டில் தேடி எடுத்து ஒரு புடவை எடுத்து, இது எப்படி இருக்குன்னு, இருக்குன்னா எப்படி இருக்குன்னு, கிளவி மாதிரி இருக்கு, உங்கள் அம்மாட்ட கொடுங்கன்ட்டா. இங்கேருந்து நேர ஒரு கார் எடுத்துக்கிட்டு RMKVயில் போய் பட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் சுற்றி விடுறேன். பட்டு ஸ்டேஷனில் போய் பார், என் காதல் ராணியை கூட்டி வந்திருக்கின்ற புடவையை பார், அதில் உள்ள கலர்களை எல்லாம் பார் பார் பார்னு சுற்றி முற்றி பார்க்க வரிசை 5000 to 10,000, 10,000 to 15,000, 15,000 to 20,000 இருக்குது. இதில் வந்து என்ன செய்கிறா, அப்படி பார்க்க ஒரு 15,000 to 20,000 போய் என் பொண்டாட்டி நின்றுட்டா. நின்று அதில் ஒரு சேலை எடுத்து, இந்த கலரில் வேறு டிசைன் இருக்கா அப்படின்னா அவன் 4-5 எடுத்து போட்டான். இந்த டிசைனில் வேறு கலர் இருக்கா அப்படின்னா அவன் 4-5 எடுத்து போட்டான். கடைசியில் ஒரு சேலை எடுத்து, எத்தான் இது எப்படி இருக்குது அப்படின்னா, 2 சேலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னா. ஒன்றை பார்த்தேன் 15,000 இருந்தது, ஒன்றை பார்த்தேன் 18,000 இருந்தது. கொஞ்சம் கூட்டி சொல்லுவோம்னு 18,000 நல்லா இருக்குடி அப்படின்ட்டேன். உடனே வரும்போது காரில் வரும்போதே சொல்கிறா, அத்தான் செலெக்ஷன் சூப்பர், அத்தான் செலெக்ஷன் சூப்பர், அத்தான் செலெக்ஷன். நான் செலக்டே பண்ணலை. வீட்டுக்கு வந்த பிறகு நான் எப்படி இருக்குன்னு கேட்கல, அவள் சேலையை கட்டிட்டு வந்து, எத்தான் எப்படி இருக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், நான் நம்ம ஓரமான ஆள், சாக்லேட்டுக்கு மேலே சுற்றி இருக்கிற பேப்பராமா முக்கியம், சாக்லேட் தான் முக்கியம்னு பொத்தக்கட்டின்னு காலில் விழுந்துட்டா. 7 ஜென்மத்துக்கு நீங்கள் தான் என் புருஷனாக வரணும், நீங்கள் தான் என் புருஷனாக வரணும், நீங்கள் தான் என் புருஷனாக வரணும். என்ன அர்த்தம் கிய? என்னை விட பேக்கு போய் வேற எவன் கிடைப்பான்? 7 வருடத்தில் 7 கணவனை மாற்றுவது சினிமாக்காரிகள் பண்பாடு. 7 ஜென்மத்துக்கும் ஒரே கணவனை தா என்பது நம்ம தமிழ் பண்பாடு. அதாவது இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். 1998 ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் கிடக்கேன், வைரல் ஃபீவர். அது வந்து ஆஸ்பத்திரியில் ஒரு 10 நாள் கிடக்கேன்.
10 நாள் கிடந்துட்டு அன்னைக்கு தான் கண்ணை முழிக்கேன். என் கால் மாட்டில் பார்க்குறேன் என் பொண்டாட்டி சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ அப்படியெல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்க்க எங்கள் அம்மா பாத்திரத்தெல்லாம் விலைக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் எங்கள் மாமனார் ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு ரூபாய் எண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் என் மச்சனை டாக்ஸி கொண்டு வர போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் என் தம்பி அவன் வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான், நஷ்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் என் குழந்தையா அவள் பழத்தை ஜூஸுக்கு பழத்தை பிடிஞ்சிக்கிட்டு இருக்கா. குழந்தையானவனு ஏன் சிரிக்கிறாரு? சுற்றி என்னுடைய சொந்த, நான் யோசித்து பார்க்க என்னை சுற்றி என்னுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது யாரு? மனைவி. இதுதான் என்னுடைய மனைவி அப்படிங்கிறது. எந்த விஷயத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன். என் பையனுக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி சின்ன பையனுக்கு. அவன் வீட்டுக்கு வந்தோடனே என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன நோக்கி சுட்டான், டப்பு 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 டப்புன்னு சுட்டான். நான் உடனே சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அவன் நேரம் என் பொண்டாட்டிகிட்டே சொன்னான், எம்மா நான் சுட்டுக்கிட்டே இருக்கேன், அப்பா சாவே மாட்டேங்காருன்னா. உடனே அவள் சொன்னா, பிள்ளை ஆசைப்படுறான்ல, ஒரு தடவை செத்து தான் போங்களேன்னா. உடனே என் பொண்ணை என்னை சாதிரி ஆடின்ட்டு என் பொண்டாட்டி அங்கேருந்து வந்தா, நீ என்ன சுடுறா அப்படின்னா. என் பையன் டப்பு டப்புன்னு சுட்டான். என் பொண்டாட்டி அப்படின்னு செத்த மாதிரி கீழே விழுந்துட்டான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஐயா நம்ம அம்மா செத்து போயிட்டான்ட்டு. நான் சொல்கிறேன், விளையாட பொம்மை வாங்கி தருகின்ற அப்பாக்களை விடவும் விளையாட பொம்மையாக மாறுகின்ற அம்மாக்களைத்தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம், பொண்டாட்டியை மட்டும் குறை சொன்னீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்காது. உண்டா இல்லையா? பிள்ளைகளுக்கு பிடிக்காது. பொண்டாட்டி நீங்கள் வந்து அவன் அம்மையே குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டான், அவன் அம்மையை குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டணும், நல்ல வீடு. கீழே ஒரு 4 ரூம் இருக்கணும், மேலே ஒரு 3 ரூம் இருக்கணும். என்ன ஆகும்னு இன்ஜினியர்கிட்ட கேட்டிருக்கான் ஒருத்தன். ஒன்று அவருக்கு இருக்கான் 50 லட்ச ரூபா ஆகும்னு இருக்கான். 50 லட்சம் ஆகுமா அப்படின்னா? கீழே கட்டவே 30 லட்சம் ஆயிரும், மேலே கட்ட 20 லட்சம் ஆகும்னு இருக்கான். எனக்கு மேலே மட்டும் முதல்ல கட்டி கீழே கட்டாது, கீழே பிறகு பார்த்துக்கலாம்ட்டான். முடியுமா? அடிப்படை ரொம்ப முக்கியம். அந்த அஸ்திவாரம் தான் மனைவி. அடிப்படைங்கிறது மனைவி. நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், எல்லா கல்யாணத்துலேயும், இங்கிலாந்து இளவரசர் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர் லோக்கல் முனியம்மா முனியப்பன் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தில் மாப்பிள்ளை வலது பக்கம் இருப்பார், பொம்பளை லெஃப்டில் இருப்பா, இடது பக்கம் இருப்பா. இதுதான் உண்மை. இடது பக்கம் தான் பொண்ணு வச்சுருப்பாங்க. அது எங்கன்னு, இது என்ன கலாச்சாரம்னு தெரியலை. நான் இப்போ சொல்கிறேன், குடும்பத்தின் பெருமைக்கும் இனிமைக்கும் யார் காரணம்? ஆம்பளையும் காரணம், பொம்பளையும் சேர்ந்தா தானே சார் வாழ்க்கை. 2 பேரும் தான் காரணம். ஆனால் யார் முதல்ல காரணம்? பெரிதும் காரணம் யார்? தான் பட்டிமன்றம். இப்போ நம்ம இடது பக்கம் இருக்கா இல்லையா, நம்ம சொல்கிறோம் ரைட் லெஃப்ட் சொல்கிறோமா, லெஃப்ட் ரைட் சொல்கிறோமா? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட்டுங்க. முதல்ல லெஃப்ட், ரெண்டாவது ரைட். இருவரும் காரணம். ஆனால் இருவரில் யார் அதிகம் காரணம் என்றால், ஒரு விஷயம், பெண்களை மதிக்காத எந்த சமுதாயமும் விளங்காது. பெண்களை ஏற்றுக்கொள்ளாத யாரும், ஒரே ஒரு விஷயம், பெண்கள் தான் இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த சமூகத்துக்கு தேவை. இல்லறத்தின் இனிமைக்கும் பெருமைக்கும் பெரிதும் காரணம் ஆண்களை விடவும் பெண்களே என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் பாராட்டி விடைபெறுவது என்றும் உங்கள் ஞான பன்னீர்செல்வன். நன்றி, வணக்கம்.